அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிகமான சகோதரர்கள் விருந்து சமைக்கக்கூடிய ஒரு தொழிலை தான் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுவும் தௌஹீத்வாதிகளாகவும் இருக்கிறாங்க. நம்முடைய அமைப்பை பொறுத்தவரை, ஏகத்துவத்தை பொறுத்தவரை விருந்துக்கு வேலையே கிடையாது. புதுமனை புகுவிழான்றா மட்டும்தான் அதிகமான விருந்துகளுக்கு வேலை இருக்கும். அது அல்லாமல் வீடு கட்டி பால் காய்ச்சி போகிறாங்களா இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதுனால அது மட்டும்தான் விருந்துகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதிகளில் விருந்துகள் எப்படி இருக்கும்? மார்க்கத்துக்கு முரணாக வரதட்சணை விருந்து, பெயர் சூட்டு விழா விருந்து, நிச்சயதார்த்த விருந்து, அது அல்லாத மாற்று மத சகோதரர்கள் சமைக்கக்கூடிய, அவங்க ஏற்படுத்தக்கூடிய விருந்துகளில் தான் சமைக்க போக வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இதுக்கு ஏன்னா நம்ம வரதட்சணை திருமணத்தில் கூட போய் கலந்துக்க மாட்டோம். அதிகமான நபர்கள் இருக்கக்கூடிய விருந்துகள்லையும் நம்ம போய் கலந்துக்க மாட்டோம் திருமணத்தில். இப்படி இருக்கும்போது அப்போ விருந்துக்கு அழைக்கிறாங்களா இல்லையா, அவங்க என்ன கேட்குறாங்க, விருந்துகளில் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க, ஆனால் நாங்கள் விருந்துக்கு சமைச்சு தாங்க, நாங்கள் அதுக்கான பணம் தரோம். இந்த ஒரு சூழ்நிலையில் மட்டும் எங்களுக்கு விருந்து சமைக்க வர்றீங்களே, இது மட்டும் கூடுமா? தௌஹீத்வாதிகன்னு சொல்கிறீங்க, சொல்லு ஒன்று செயல் ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இதுக்கு இந்த பாவத்தில் நமக்கு பங்கு இருக்குதான். அப்படி பங்கு இல்லைன்னா இவங்களுடைய கேள்விக்கு நம்ம எப்படி பதில் அளிக்கிறது? இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது கேள்வி விருந்து சம்பந்தமாக இருந்தாலும் விளக்கப்பட வேண்டிய தகவல் நிறைய தகவலை உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக இங்கு உள்ள சகோதரர்கள் பெரும்பாலும் சாப்பாடு சமையல் செய்யக்கூடிய அந்த மாஸ்டர்கள் தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தௌஹீதை பொறுத்தவரையில் மார்க்கத்துக்கு மாற்றமான எந்த தீமையிலும் கலந்துக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அது நம்ம குடும்பத்தில் அந்த கல்யாணம் நடந்தாலும் போக மாட்டோம்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதையே வேறவங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்மளை சமைக்கிறதுக்கு ஒரு வேலையாளாக நியமிக்கிறாங்க. அப்படி வேலையாளையாக இன்றைக்கி மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதை கூட மாற்று கருத்தில் உள்ளவங்க, வரதட்சணை கல்யாணத்துக்கு வர மாட்டேங்கிறிய, ஆனால் சமைச்சிட்டு காசு வாங்கிட்டு போவீங்க, அந்த மாதிரி கேட்குறாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்வது என்று என்ன செய்கிறாங்க? அதற்குரிய அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதில் அவர்கள் சொல்லும் பொழுதே இன்னொரு தகவலை சேர்த்து பதிய வச்சாங்க. அந்த ஒரு ஆள் புதிய வீடை கட்டி பால் காய்ச்சக்கூடிய அந்த விருந்துங்கிறது அது மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு கூடுதலான தகவல் என்ன செஞ்சாங்க? பதிவு வைத்தாங்க. அதை பற்றியும் லைட்டாக விளக்க வேண்டியிருக்குது. அதை விளக்கிவிட்டு நம்ம கேள்விக்குள்ளே வரலாம். அந்த பால் காய்ச்சி விருந்தை பொறுத்தளவு, பால் காய்ச்சி விருந்து நம்முடைய மார்க்கத்தில் கூடாத ஒன்று தான். நம்மளுடைய மார்க்கத்தில் என்ன, ஒருவர் ஒரு புதிய வீட்டை கட்டுறாரு, புதிய வீட்டை கட்டி மக்களுக்கு சொந்த பந்தத்தை அழைச்சி விருந்து கொடுக்குறாருன்னு வைங்க, அந்த விருந்து கூடும். இன்றைக்கி சமுதாயத்தில் பால் காய்ச்சி விருந்துனா என்ன, புது வீடு கட்டிடுவாங்க. புது வீடு கட்டின பிறகு உள்ளே போகிறதுக்குன்னு நிறைய சடங்கு சம்பிரதாயம் இருக்குது. அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் என்ன செய்வாங்க, உள்ளே போவாங்க. அந்த நேரத்தில் உள்ளே போனால் தான் ரஹ்மத் வரும், ஒரு நம்பிக்கை. இன்னும் அந்த வீட்டில் சமைக்கிற முதல் பொருள் எதை தான் சமைப்பாங்க, சரி வரக்கூடிய மக்களுக்கு நல்ல பிரியாணி சுட சுட ஆக்கி கொடுப்போன்னு பிரியாணி பக்கம் போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பாலை எங்கே இருக்குது, பாலை காய்ச்சி அப்படியே பொங்க விட்டுருவோம். மற்ற நேரத்தில் பால் பொங்குச்சுன்னா பெண்களுக்கெல்லாம் ஐயோ பெரிய ஒரு வேலையாக போச்சே, பால் பொங்கி அடுப்பில் வடிஞ்சிருச்சே என்று மற்ற நேரத்தில் கவலைப்படக்கூடிய பெண்கள் இந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, நல்லா பால் பொங்குதா, இன்னும் நல்லா பொங்கட்டும், இன்னும் தீயை நல்லா கூட்டி வை என்று சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு. ஏன் அப்படி தீ பொங்கி இப்படி அடுப்பில் பால்கள் வடியும் பொழுது இதில் தனி மகிமை இருக்கிறது. எல்லாம் வேறு மதத்தில் உள்ளது. பிற மதத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, அதை அப்படியே ஒரு வழிமுறையாக. இன்னும் சில இடங்களில் போனால் வீட்டில் முக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, சந்தனத்தை தடவி வச்சுருப்பாங்க. நம்ம சமுதாயத்தில் இது நடக்கத்தான் செய்யுது. சில இடங்களில் ரத்தத்தையும் தடவி வச்சுருப்பாங்க. பிரம சோறு என்ன செய்வாங்க, கோழி அறுத்து அல்லது கழுத்தை பிடிச்சி திருகி அதை அந்த சோத்தினுடைய மூளையில் ஏன் உள்ள பேய் பிசாசு எது இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி ஒரு இதை அப்படி பழி வாங்கி ரத்தத்தை வச்சோம்னு வைங்க, எல்லாம் ஓடி போயிடும். இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் இருக்குது. ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் வீட்டை கட்டுறாரு, அங்கே பாலை காய்ச்சுறாரு, அல்லது சரி வீடு கட்டிட்டோம் நம்ம அஜரத்தை கூப்பிட்டு ஒரு ஃபாத்தியா ஓதுவோம், ஃபாத்தியா ஓதுனா தான் அது சிறப்பாக இருக்கும் என்று இப்படி வச்சு விருந்து வைக்கிறாங்கன்னு வைங்க, இந்த விருந்து மார்க்க அனுமதிக்கலை. இப்படிப்பட்ட விருந்து மார்க்க அனுமதிக்குதா? மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினதை பார்த்து மலக்குமார்கள் தங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோம், ஆனால் ரசூலுல்லாஹ் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, இப்போ இவங்கள்ட்ட சொல்லவா வேணாமா என்று மலக்குமார்கள் தங்களுக்குள்ளே பேசும் பொழுது அதில் சில மலக்குமார்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி இருந்தாலும் அவங்க கண்கள் தான் தூங்கும்,
அவங்க உள்ளம் தூங்காது, நம்ம சொல்ல வரக்கூடிய செய்தி சொல்லிட்டு போயிடுவோம் என்று சொல்லி அந்த செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? இதோ தூங்கி கொண்டிருக்கிறாரே இந்த மனிதருக்கு உதாரணம் க மசலி ரஜுலின், இன்னொரு மனிதர் தான் உதாரணம். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? பனாதாரன், ஒரு ஆள் ஒரு வீட்டை கட்டுகிறார். ஜஅல ஃபீஹா மௌதுபா, அந்த வீட்டில் விருந்தை ஏற்பாடு செய்கிறாரு. இது உதாரணத்தில் சொல்லப்பட்டாலும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியத்தை ரசூலா என்ன செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோ அல்லது இறைவன் மலக்குமார்கள் மூலம் அனுப்பி மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை உதாரணமாக சொல்ல மாட்டாங்க. அப்போ இங்கே அந்த உதாரணத்தில் என்ன சொல்லப்படுது? ஒரு ஆள் வந்து ஒரு வீட்டை கட்டுறாரு. ஜஅல ஃபீஹா மௌதுபா, அந்த வீட்டில் விருந்தை ஏற்பாடு பண்ணுறாரு. ஒரு அழைப்பாளரை கூட சொந்த பந்தத்துக்கு அனுப்பி இப்படி அவங்க வீடு கட்டியிருக்கிறாங்க, இன்னைக்கு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அந்த விருந்து வந்து சாப்பிட்டு போங்க என்று ஒரு அழைப்பாளரையும் அனுப்பிச்சு விடுறாரு. ஃபமன் அஜாபத் தாஇய, யார் அந்த அழைப்பாளருக்கு கட்டுப்படுறாங்களோ, அவங்க சொல்றதை கேட்குறாங்களோ, அவங்க தான் அந்த வீட்டில் நுழைய முடியும், அந்த வீட்டில் உள்ள விருந்தை சாப்பிட முடியும். ஒமன் லம் யுஜிபித் தாஇய, யார் அந்த அழைப்பாளருக்கு கட்டுப்படவில்லையோ, லம் யதுஹ்லித்தார், அந்த ஆள் அந்த புதிய வீட்டுக்கும் உள்ள வரமாட்டாரு, வர முடியாது. வலம் யகுல் மினல் மஅதுபா, இன்னும் அந்த விருந்தை கூட அவர் சாப்பிட முடியாது. ஏன்னா அழைப்பாளர் இவர் என்ன செஞ்சார்? கஷ்டப்பட்டு வீடை கட்டி விருந்து ஏற்பாடு பண்ணி சரி எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவோன்னு ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுறாரு. அந்த அனுப்பிச்சு விட்ட ஆள் பேச்சை கேட்டால் தானே அவங்க உள்ளே வர முடியும், அங்கே சாப்பிட முடியும். அனுப்பிச்சு விட்டாலும் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, வாங்க விருந்து இருக்குது வாங்கன்னு சொல்லும் பொழுது நான்லாம் விருந்துக்கு வரமாட்டேன், நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும்னு ஒரு ஆள் கேட்குறாருன்னு வைங்க, அவர் அந்த வீட்டுக்கு உள்ளே வரவும் முடியாது, அதனோட விருந்தையும் சாப்பிட முடியாது என்று சொல்லிவிட்டு அடுத்து மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க? இந்த உதாரணத்தை இன்னும் விளக்கி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி நமக்கு கற்றுத்தர்றாங்க. இந்த உதாரணத்தில் சொல்லப்பட்ட அத்தார், அந்த வீடு என்பது அல் ஜன்னா, இறைவன் மறுமை நாளில் இறையச்சவாதிகளுக்காக தயார்படுத்தியிருக்கிற சொர்க்கம். அப்போ அந்த வீட்டில் உள்ள விருந்து சொர்க்கத்தில் உள்ள இன்பம். இன்னும் அந்த வீட்டை நோக்கி மக்களை அழைக்கிறதுக்கு ஒரு ஆள் போனார் இல்லை, அந்த அழைப்பாளி அத்தாஇ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அழைப்பாளியாக இந்த தூங்கி கொண்டிருக்கிற இந்த முகமது நபி இருக்கிறார். யார் அந்த முகமது நபியுடைய பேச்சை கேட்குறாங்களோ, அழைப்பாளருடைய பேச்சை கேட்குறாங்களோ, அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ளே சொர்க்கத்துக்குள்ளே வர முடியும், சொர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் அவங்க சாப்பிட முடியும், விருந்து சாப்பிட முடியும். யார் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கலையோ அவங்க சொர்க்கத்துக்குள்ளே வரவும் முடியாது, அதில் உள்ள அந்த உணவுகளை சாப்பிடவும் முடியாது என்று வரக்கூடிய செய்தி ஆதாரப்பூர்வம் நபிமொழி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த செய்தி நமக்கு உணர்த்துறது என்ன? ஒரு ஆள் புது வீடு கட்டியிருக்கிறாரு, சொந்த பந்தத்தை அழைத்து நண்பர்களை அழைத்து விருந்து கொடுக்கலாம். ஆனால் அதில் ஏதேனும் மூட நம்பிக்கை கலந்துருக்குன்னு வைங்க, அந்த மூட நம்பிக்கைகள் ஏதேனும் கலந்திருக்கும் பட்சத்தில் நபி இஸ்லாமிய மார்க்கம் விருந்தை மட்டும்தான் அனுமதிக்கிறதே ஒழிய அந்த பாலை காய்ச்சுவதையோ, சந்தனத்தின் மூளை முக்குகளை தடவுவதையோ, அல்லது இரத்தத்தை தடவுவதையோ, சில இடங்களில் மௌலீதை தனியாக போய் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, மௌலீது ஓதுவதையோ, ஃபாத்திஹாக்கள் ஓதுவதையோ, இப்படி மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு காரியம் நடக்குதுன்னு வைங்க, அந்த மாதிரி பால் காய்ச்சி வீட்டுக்கும் போயிடக்கூடாது. நீங்கள் தப்பாக வழங்கிறாதீங்க, பால் காய்ச்சி வீட்டுக்குனாலே போய்க்கிடலாம் என்று தவறாக விளங்கிக்கிடாதீங்க. ஒரு ஆள் புதிதாக வீடு கட்டி விருந்து வச்சிருக்கிறாரா, அங்கே எந்த ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கலை, மூட நம்பிக்கையான காரியம் நடக்கலை, அந்த வீட்டுக்கு போகலாம். மற்றபடி அங்கே மூட நம்பிக்கை இருந்தால் கூட அந்த பால் காய்ச்சி வீட்டு விருந்த கூட என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம கலந்துக்கூடக்கூடாது. இது அந்த கேள்வியுள்ள அதை ஒட்டி ஒரு அம்சம். இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். இப்போ இப்படி நம்ம அந்த தீமையை புறக்கணிக்கும் பொழுது நம்ம சொந்தத்தில் அது போன்ற மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் நடக்கும்போது நம்ம போகலை. ஆனால் தொழிலுக்காக போகும் பொழுது, நம்ம பண்ணக்கூடிய வேலைகளுக்காக, அது வரதட்சணை திருமணமாக இருக்கட்டும், முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய இன்னபிற மார்க்கத்துக்கு மாற்றமான காரியமாக இருக்கட்டும், அல்லது பிரமத அன்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் மார்க்கத்துக்கு மாற்றமாக நிறைய நடக்குது. அப்போ நம்ம அங்கே தொழிலுக்கு போகிறோமே, இதை இன்னைக்கு குத்தி காட்டுறாங்களே, நம்மளுடைய மற்ற அதில் புறக்கணிக்கிற நீங்கள் இதில் உங்களால் புறக்கணிக்க முடியுதா? அப்போ காசு விஷயத்தில் தடம் போடுற இல்லைங்களே என்ற மாதிரிலாம் மக்கள் பேசுகிறாங்களே, இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இதனுடைய விளக்கம் என்ன? இதில் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நாம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு தீமையான காரியத்தை புறக்கணிப்பதற்கும் இது போன்ற காரியத்தில் பங்கெடுப்பதற்கு ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? நம்முடைய குடும்பத்தில் ஒரு தீமையான காரியத்தை புறக்கணிக்கிறோமே, எதுக்கு புறக்கணிக்கிறோம்? நான் அந்த தீமையில் ஒரு பங்காளி கிடையாது, நான் இந்த தீமையை ஆதரிக்கக்கூடியவன் அல்ல, எனக்கும் இந்த தீமைக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த தீமையை செய்யக்கூடியவர் என்னுடைய அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், என்னுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் இவங்க வந்து செய்யக்கூடிய தீமைக்கு நான் பங்கெடுக்க மாட்டேன் என்ற அந்த ஒரு கான்செப்டில், அந்த கொள்கையை அடிப்படையாக வைத்து அந்த கான்செப்ட் நம்ம என்ன செய்யலை, அந்த தீமையில் நாம் போய் பங்கெடுத்தால் அந்த தீமையினுடைய பங்காளியாக நம்ம போய் நிற்கிறோம். ஆனால் ரெண்டாவது சொல்லக்கூடிய அம்சம், இது அந்த தீமையில் போய் பங்கெடுக்கிறதா, நமக்கும் அந்த நல்ல காரியத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? நம்ம அந்த வீட்டில் போய் கல்யாண சாப்பாடு வைக்கிறோமேங்க, நமக்கு போடப்பட்ட நிபந்தனை என்ன? நீங்கள் வரக்கூடிய ஆட்களுக்கு சாப்பாடு வைக்கணும், இதுதான் உங்கள் வேலை.
நீங்க தான் அந்த கல்யாணத்தை நடத்தி குடிக்கணும், நீங்க தான் அந்த கல்யாணத்தை சிறப்பிச்சு வைக்கணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக போறோம்னு வைங்க, அந்த நிகழ்ச்சியை சிறப்புப்படுத்துவதற்காக போறோம். அந்த வரதட்சணை திருமணத்தையோ அல்லது காது குத்து விழாவையோ அல்லது ஹத்ரா பண்றது கூட இன்னைக்கு விழாக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹத்ரா பண்ணக்கூடிய இப்படி மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு காரியத்தில் நாம் குடும்பத்தோடு நம்ம சொந்தக்காரங்க என்பதற்காக போய் கலந்துக்கிறோம்னு வைங்க, விழாவை சிறப்பிக்க போறோம். ஆனா இங்க போறது விழாவை சிறப்பிக்கிறதுக்காக நம்ம போகல, விழாவை சிறப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இங்கு நம்மளுடைய நிபந்தனை என்ன, நீங்க இதை சமைச்சு கொடுங்க. சமைக்கிறதுக்கு உங்களுக்கு அங்க நம்ம ஒரு வேலையாள் என்ற அடிப்படையில் போறோம். ரெண்டுல வித்தியாசப்படுதா இல்லையா? இன்னும் இந்த வித்தியாசத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, அந்த ரெண்டாவது அம்சத்தில் நம்ம ஒரு வேலையாள தானே போறோம். நம்ம போகாட்டு கூட வேற யாரும் நிச்சயிக்கிடுவாங்க, வேலையை செஞ்சிட போறாங்க. அதுல இந்த நிகழ்ச்சி நடத்துற ஆட்கள் எது கோவப்பட போறாங்களா? அது எதுக்கு நீ நான் உன்னை வேலையாள கூப்பிட்டு இருக்கிறேன், வேலையாள கூப்பிட்டு நீ ஏன் இங்க நிகழ்ச்சியை நீ கலந்துக்கிடல, நீ ஏன் சாப்பாடு ஆக்கி தரல, அதனால நான் உன்கிட்ட சண்டை போட போறேன். இப்படி அங்கே சண்டை போடுற ஒரு மேட்டரே வராது. ஆனா முதல் அம்சத்தை எடுத்துக்கிடுங்க, அந்த முதல் அம்சத்தில் அந்த உறவுக்கார விஷயத்துல போகலன்னு வைங்க, நம்மள்ட்ட ஏன் கேள்வி கேட்கறாங்க? அப்ப இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் புறக்கணிச்சா அங்கே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, இங்க புறக்கணிச்ச கேள்வி கேட்கறாங்களே. அப்ப அவர்களே உணர்ந்து இருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சி என்பது நிகழ்ச்சியிலே ஒரு உறுப்பினராக சிறப்பிப்பதற்காக வருவது. இந்த நிகழ்ச்சி என்பது அதுல எந்த ஒரு சிறப்பிக்கிறதும் அல்ல. இன்னும் சமையல் சமைக்கிற ஆளு தான். நீங்க தான் ஒரு மாற்று மாசம் ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறான்னு வைங்க, சமையல் மாஸ்டர் எங்கப்பா தாலியை எடுத்து கொடுங்கப்பா, நம்ம இப்படி தாலி எடுத்து கொடுக்க சொல்லி சொல்றாங்களா? அல்லது அங்க நடக்கக்கூடிய வேற தீமையை நம்ம செய்ய சொல்றாங்களா? அங்கு நம்மளை செய்ய சொல்றது என்னன்னா, நாங்க சமைச்சு வச்சுட்டு போங்க. இதுல நீங்க என்ன பார்க்கணும், நாம் சமைக்கக்கூடிய அந்த சமையல் ஹராமான ஒண்ணா இருக்குதா, அதைத்தான் பார்க்கணும். இப்போ உதாரணத்திற்கு இன்றைக்கு நம்முடைய மார்க்கத்தில் பன்றி இறைச்சி தடுக்கப்பட்டிருக்குது. பன்றி இறைச்சி சமைக்க சொல்றாங்கன்னு வைங்க, அது நம்ம எங்கேயும் சமைக்கக்கூடாது, நம்ம வீட்லையும் நம்ம செய்ய மாட்டோம். நம்மளுடைய மார்க்கத்தில் அறவே வெறுக்கப்பட்டிருக்குது. அதை ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு ஆள் இப்படி சொல்றாரு, எங்களுடைய நிகழ்ச்சியில் இப்படி செஞ்சுதாங்க, அதை செய்யக்கூடாது, அது நம்முடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி படையல் செய்யப்பட்ட ஒரு உணவு நீங்க தான் என்ன செய்யணும், கடவுளுக்கு பூஜித்து நீங்க சமைக்க ஆரம்பிக்கணும், அது செய்யக்கூடாது. இப்படி படையல் செய்யக்கூடிய அந்த உணவை சமைக்க சொல்லி நம்முடைய மார்க்கம் எதுவும் சொல்லியிருக்குதா? இப்படி நம்முடைய மார்க்கத்தில் எது தடுக்கப்பட்டிருக்குதோ அந்த சமைக்கிறது வேலையால் என்ற அந்த அடிப்படையில் நீங்க பாருங்க. நம்ம அங்க ஒரு பண்டாரியாக ஒரு வேலையாளாக போறோம், மாஸ்டராக போகும் பொழுது நம்ம செய்யக்கூடிய சாப்பாட்டில் ஹராமான வேலை இருக்குதா, நம்ம ஹராமான வேலையை செய்யறோமா? அதுல ஹராமான வேலை கலந்திருந்தால் அது கூடாது. அங்க தீமை செய்யக்கூடிய ஆட்கள் அந்த தவறுகளை செய்யும் பொழுது அதில் நம்ம சாப்பிடுவது, அந்த சமைப்பது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக வராது. அப்ப இதுல ரெண்டுல உள்ள வித்தியாசம் என்ன? ஒன்னு அந்த குடும்பத்திலே நாம் ஒரு காரியத்தில் போய் பங்கெடுப்பது அது சிறப்பிப்பதற்காக, இது சிறப்பிப்பதற்காக அல்ல. இந்த இரண்டு அடிப்படை நீங்க விளங்கிக்கிட்டா இந்த ஒரு கேள்வி வராது. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இப்ப இதுலேயே நம்ம சொந்தத்தில் உள்ள ஒரு ஆளு, சரி நீ நான் கல்யாணம் வச்சிருக்கேன்னு கூப்பிட்டா தானே வரமாட்டேன், உன்னையவே நான் ஒரு சமையலாள நியமிச்சுட்டா நீ கல்யாணத்துக்கு வந்து தானே ஆகணும். இப்படி கூட சில நேரம் அவங்க இந்த மாதிரி கூட யோசிக்கலாம். இதில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருக்கணும். இப்போ நம்ம சொந்தக்காரங்க இல்லைன்னு வைங்க, அங்கே நம்ம வெறும் சமையல் மாஸ்டராக தான் இருப்போம். நம்ம ஒப்பந்தம் சமைச்சு முடிக்கிறதோடு நம்ம என்ன செஞ்சிடலாம், விலகி கிளம்பி வந்துகிட்டே இருக்கலாம். அதற்குரிய அந்த பொருளாதாரத்தை நம்ம வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம கிளம்பி வந்துடலாம். ஆனால் சொந்தக்கார வீட்டில் நம்ம சமைக்க போனோம்னு வைங்க, இதில் நிலைமைகள் மாறும். நம்மளை கூப்பிடுறது சமைக்கிறதுக்காக கூப்பிட்டாலும் சமைச்சா மாத்திரம் எப்படி, கொஞ்சம் பந்தியை தான் பரிமாறுறது, பந்தி பரிமாற போவோம். பந்தியை மாத்திரம் பரிமாறினா எப்படி, கொஞ்சம் அப்படியே மண்டபத்தில் கொஞ்சம் ஓரத்துலையாவது நின்றுக்கவேன். சரி ஓரத்தில் அது அவ்வளோ பந்தியே பரிமாறியாச்சு, ஓரத்தில் நின்றுவோமே. ஓரத்தில் நின்னாச்சு, நம்மளுடைய அண்ணன் தம்பி ஃபுல்லாக முன்னாடி முக்கிய இடத்துல இருக்காங்க, அங்கே நின்றுக்கப்பா. ஏன்னா நம்முடைய கொள்கையவே வேட்டு வைக்கிற மாதிரி. அப்போ நம்ம சொந்தத்தில் இது போன்ற ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது அங்கு இந்த வேலை செய்ய போனோம்னு வைங்க, இங்கு அந்த எண்ணங்கள் குழஞ்சு போகுது. எப்படி குழஞ்சு போகுது, அங்கு சமையல் ஆள் என்ற அந்த வேலையை தாண்டி நம்ம அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர். அப்போ நம்ம இங்கே போகும் பொழுது நம்ம அவங்க ஒரு பண்டாரியாகவும் போகிறோம், அந்த நிகழ்ச்சியை சிறப்புப்படுத்துவதற்காக போகக்கூடிய ஒரு நிலை வர்றதுனால இதை நீங்கள் தவிர்த்துக்கிடுங்க. அப்போ இதை தவிர்த்துட்டு இப்போ நீங்கள் வெளியே நம்ம சொந்த பந்தமே இல்லை, அதை நீங்கள் யாரு கூப்பிட்டாலும் நம்ம என்ன செய்வோம், அந்த சமைக்கிறத மார்க்கம் தடுக்கல. அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் சமைச்சிட்டு வர்றீங்களா, சமையலில் எந்த ஹராமான வேலையும் இல்லை, நீங்கள் சமைச்சிட்டு வர்றீங்களா, அது எந்த ஒரு குற்றம் வராது. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான்.
அங்கே உறவுக்காரர்கள் என்று வரும் பொழுது அது ஒரு வித்தியாசம். அங்கே போகும்போது வேலையாளாகத்தான் போகிறோமே தவிர அந்த வேலையால் என்று முடிந்து விட்டால் நமக்கும் அந்த ஒப்பந்தத்திற்கும் சம்மந்தமெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடலாம், விலைக்கு வந்துடலாம். இதில் தீமைக்கு துணை போன ஆளாக நம்ம ஆக மாட்டோம். இதைத்தான் என்ன செய்யணும், இது போன்ற யாரேனும் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு இந்த கான்செப்ட், 2 கான்செப்ட் விலைக்கிடுங்க. ஒன்று சிறப்புப்படுத்துறதுக்காக போகிறது, இன்னொன்று சம்பள ஆளாக போகிறது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒப்பே கிடையாது, 2 ஒன்றுக்கு ஒன்று வேற தானே என்று சொல்லி இப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு விளக்கப்படுத்துங்க. ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்றாங்க, 1 லட்சமோ இல்லை 2 லட்சமோ கொடுத்துட்டு அவங்க அதை பிஸ்னஸ்க்காக பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திக்கிட்டு பணம் கொடுத்த மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க மாதம் மாதம் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட தொகை ஒரு சில நிறுவனங்கள்ல மாதம் மாதம் மாறுது. ஒரு மாதம் கொடுக்குற தொகையை அடுத்த மாதம் கொடுக்கறது கிடையாது. ஒரு மாதம் 2000னா அவங்களுடைய லாபத்துக்கு தகுந்த மாதிரி மறு மாதம் மாத்திக்கிறாங்க. ஆனா ஒரு சில நிறுவனங்கள்ல அதே தொகை தான் எப்பவுமே கொடுக்கப்பட்டுட்டு வருது. இது வட்டியை சேருமா, இது ஹராமா, இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபடலாமா, அதை கொஞ்சம் விளக்கி தரணும். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரி இங்கே நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை எடுத்துக்காட்டி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கு இங்கே பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்கள் அந்த காரியங்கள் நடத்துவதற்காக மற்ற மக்கள் முதலீடு செய்கிறாங்க. இப்படி முதலீடு செய்யும் பொழுது அதில் சில நிறுவனங்களில் ஃபிக்ஸ்டு ரேட்டு, நீங்கள் 1 லட்சம் தந்தால் உங்களுக்கு மாதம் மாதம் இது லாபம் என்று ஃபிக்ஸ்டு ரேட்டு இருக்குது. சில நிறுவனங்களில் அங்கே வரக்கூடிய லாபத்தை கவனித்து நீங்கள் இங்கே முதலீடு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடியதில் சில நேரம் அது 2000 கிடைக்கலாம். 1 லட்சம் கொடுக்கும்போது சில நேரம் 2000 கிடைக்கலாம், சில நேரம் 5000 கிடைக்கலாம், சில நேரம் 500 கிடைக்கும், சில நேரத்தில் லாபம் இல்லைன்னு வைங்க கிடைக்காம கூட போகலாம். அப்போ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் வருது. இந்த மாதிரி நேரத்தில் இதில் ஏதேனும் வட்டிகள் கலந்துருக்குமா என்று கேட்குறாங்க. இதில் வட்டி கலந்திருக்கக்கூடிய அம்சமும் இருக்கிறது, வட்டி கலக்காத அம்சமும் இருக்கிறது. பொதுவாக இந்த பொருளாதாரத்தை பற்றி நம்ம கவனிக்க வேண்டிய முதல் அம்சம், இதில் அந்த வட்டியும் பக்கம் நம்ம போகிறோமே, அதில் கூட சில ஆட்கள் அதற்கு வேற ஏதாவது காரணத்தை கற்பிச்சு உள்ள வட்டி இருக்கும், ஆனால் வெளிப்படையாக வட்டின்னு சொல்ல மாட்டாங்க. வட்டின்னு சொல்லாமல் இது அந்த லாபம் இது இந்த லாபம் என்று சொல்லி எப்படியாவது புரட்டு என்ன செய்வாங்க, தனக்கு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நியாயப்படுத்த விரும்புவாங்க. இது பொதுவாக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த பொருளாதாரம் குறித்து நமக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் கற்றுத் தந்திருக்கிறான். தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா தகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே அநியாயமாக அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்காதீங்க. அநியாயம் ஒரு விஷயத்தில் உள்ள இருக்குதுன்னு வைங்க, அநியாயமாக அடுத்தவங்களுடைய பொருளை எடுத்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்காதீங்க. இல்லான் தப்புன திஜாரத்தன் அன் தராதி மின்கும், நீங்கள் திருப்தியாக வியாபாரம் செய்யுங்க, நல்ல முறையில் வியாபாரம் செய்யுங்க. வியாபாரம் செஞ்சு ஹலாலான அடிப்படையில் சம்பாத்தியம் வருதா அதை நீங்கள் பயன்படுத்துங்க, அதை நீங்கள் சாப்பிடுங்க, இன்னும் பிற பொருட்களை வாங்கி குவியுங்க. ஆனால் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் என்ன செஞ்சிடாதீங்க, அந்த பொருளாதார விஷயத்தில் அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை எடுக்க ஆரம்பிக்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு நம்ம அதிலே சொல்லுகிறான். வலா தக்குதுல அவுலாதக்கும், நீங்கள் உங்களுடைய வலா தக்குதுல அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள், தற்கொலை பண்ணிக்கிடாதீங்க. இன்னல்லாஹ கானபிக்கும் ரஹீமா, அல்லாஹ் தஆலா உங்கள் மீது கருணையாளனாக இருக்கிறான். தற்கொலை பண்ணாதீங்க என்று சொன்ன இறைவன் அந்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சொன்ன இன்னொரு அறிவுரை என்ன, அநியாயமாக அடுத்தவங்க காசு எடுத்துடக்கூடாது. நீங்கள் திருப்தியான ஹலாலான அடிப்படையில் வியாபாரம் இருக்குதா அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்போ பொருளாதாரம் நம்மள்கிட்ட வருதுன்னு சொன்ன உடனே வரக்கூடிய வழி எதையுமே பார்க்காம எனக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிடக்கூடாது, அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடக்கூடாது. இது ஹலாலான வியாபாரத்தின் மூலம் உள்ளதா, மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட அம்சத்தில் உள்ளதா, அல்லது அடுத்தவங்களால் தடுக்கப்பட்டு உள்ள அம்சத்தில் உள்ளதா, இது அல்லாஹ் பார்க்க சொல்கிறான். இப்படி அறிவுரை சொன்ன அல்லாஹ் அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், இப்படி நீங்கள் அந்த பொருளாதார விஷயத்தில் ஒரு சரியான நிலையில் இல்லாமல் எனக்கு காசு வந்தால் போதும், அது எப்படினாலும் வரட்டும், தப்பான வழிக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை என்று யார் செய்கிற உமை எஃப்அல் தாலிக்க, யார் அநியாயமாக அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை உண்ண ஆரம்பிக்கிறார்களோ அத்தகைய மனிதர்களை ஃபஸௌஃப நுஸ்லிஹி நாரா, நாம் நரகத்தில் தான் அவர்களை மறுமையிலே நுழைய செய்வோம். கான தாலிக்க அலல்லாஹி யஸீரா, உங்களில் ஒரு ஆளை மறுமையினால் நரகத்தில் போடுறது இறைவனாகி எனக்கு ரொம்ப லேசான வேலை. நரகத்தில் போய் எனக்கு கஷ்டம்லாம் கிடையாது, தூக்கி நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிருவேன், நரகத்தில் போட்டு போயிடுவேன். அதனால நீங்கள் அநியாயப்பா இந்த செஞ்சிடாதீங்க, அடுத்தவங்க பொருளாதாரத்தை எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த வேலை நீங்கள் அநியாயமாக நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் மறுமையினால நரகத்துக்கு போவீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்லும்போது அழகாக சொல்லி காட்டுறாங்க. இன்ன ஹாதிஹி துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்குது, இந்த உலக வாழ்க்கை ஹுல்வத்துன் ஹதிரத்துன், இது இனிமையான ஒரு வாழ்க்கை, பசுமையான ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் கையில் காசு வந்துச்சுன்னு வைங்க, ஆளை பிடிக்கவே முடியாது. எனக்கு இவ்வளவு காசா,
நான் எவ்வளோ பெரிய ஒரு ஆளு என்ற அந்த சந்தோஷம், அந்த இனிமை இருக்குது. உலக இன்பங்கள் ரொம்ப இனிமையாக பசுமையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் இன்னல்லாஹு முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, இறைவன் உங்களை ஒரு பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறான். பசுமையான அந்த உலகத்தில் தான் அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான். எதுக்கு அல்லாஹ் உங்களை ஒரு பிரதிநிதியாக இந்த உலகத்தில் ஆக்கினா? ஃபயன்லுரு கைஃப தஅலமுன், இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த இனிமையிலேயே மூழ்கி கிடக்கிறீர்களா, பசுமையிலேயே மூழ்கி கிடக்கிறீர்களா என்று சோதிப்பதற்காகத்தான் இறைவன் இந்த இனிமையான உலகத்தில் உங்களை ஒரு பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து 2 விஷயத்தை முக்கியமாக எச்சரிக்கிறாங்க. ஒன்று ஃபத்தகு துன்யா, இந்த காசு பண விஷயம் இருக்குதே, இதில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, அதே போல பெண்கள் விஷயத்திலையும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக்கிடுங்க. இன்ன அவ்வள ஃபித்னதி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஏற்பட்ட முதலாவது சோதனை கானத் ஃபின்னிசா, அது பெண்கள் மேட்டராக தான் இருந்துச்சு. அவங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்போ அந்த பெண்கள் விஷயத்திலும் இறைவன் அஞ்சி நடந்துக்கிடுங்க. துன்யா விஷயத்தில், காசு பண விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக்கிடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? இந்த உலகமே இனிமையாக தான் இருக்கும், உங்களுடைய பார்வை அந்த இனிமையை நோக்கி போயிடக்கூடாது, இதில் நீங்கள் கொஞ்சம் இறைவன் அஞ்சித்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு நபி மொழியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை என்ன செய்கிறாங்கன்னா, ஹக்கீம் என்ற நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வின் தூதரை எனக்கு ஏதாவது தாங்கலன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுக்குறாங்க இருக்கிறத. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லாஹ்வின் தூதரை தாங்க, ரசூலுல்லாஹ் 2வது தடவையும் கொடுக்குறாங்க. 3வது தடவையும் அல்லாஹ்வுடைய தூதரை தாங்க, ரசூலுல்லாஹ் 3வது தடவையும் கொடுக்குறாங்க. இப்படி 3 தடவை கொடுத்து விட்டு அடுத்து அந்த தோழருக்கு உபதேசம் பண்ணுறாங்க. யா ஹக்கீம் பின் ஹிசாம், ஹக்கீமே, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இந்த உலக வாழ்க்கை என்பது இனிமையாக தான் இருக்கும், பசுமையாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் தர நீங்கள் அதை வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரத்தான் செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறார்கள், ஒமன் அகதஹு பி தீபி நஃப்ஸின், இப்படி உலகத்தினுடைய அந்த சம்பாத்தியத்தை யார் தூய்மையான எண்ணத்தோடு, அந்த தூய்மையான எண்ணம்னா எது அடங்கிரும்? மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களும் அடங்கிரும். இப்படி எல்லா சட்டத்திட்டங்களையும் பேணி தூய்மையான எண்ணத்தோடு யார் அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ பூரிகலஹு ஃபீஹி, அவருக்கு தான் அந்த பொருளாதாரத்திலே பரக்கத் செய்யப்படும். ஒமன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின், யார் ஒரு பேராசையோடு இன்னும் எனக்கு அதிகம் வந்துராதா, அதுக்கு வட்டி வந்தாலும் பிரச்சனை இல்லையே, அடுத்தவனுக்கு கலப்படம் பண்ணி நான் சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லையே, மோசடி பண்ணாலும் பிரச்சனை இல்லையே என்று யார் இப்படி பேராசையோடு இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை பெற நினைக்கிறாரோ, சம்பாதிக்க நினைக்கிறாரோ, அவர் அதிகம் சம்பாதித்து வைத்தால் கூட லம் யுபாரிக் லஹு ஃபீஹி, அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை இல்லாமல் போயிடும். அப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன உணர்த்துறாங்க? இந்த பொருளாதாரம்னா இது வரக்கூடிய வழி எதையுமே யோசிக்காம வந்தவர் லாபம்னு வாங்கி வச்சிடக்கூடாது. இதில் நமக்கு வந்த வழி 100% சரியான வழியா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்த வழியா? அப்படி கற்றுத்தந்த வழினா அதை எடுத்து பயன்படுத்துங்க. எதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தரலையோ அது எந்த விஷயமாக இருந்தாலும் அதை முஸ்லிம்கள் பயன்படுத்துவது ஆகுமானது அல்ல. இப்படி ஒரு பொதுவான ஒரு விதிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? இன்னும் அல்லாஹும் பொருளாதாரத்தில் இவ்வளவு அறிவுரை சொல்றானா இல்லையா? இதை மனதிலே பதிய வைத்து இப்போ உள்ள விஷயத்துக்கு வாங்க. அப்போ இன்றைக்கு அந்த தொழில்களை செய்யும் பொழுது அதில் எப்படிலாம் செய்வாங்க? ஷேர் சேர்த்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? ஆட்களை பண்ணுறாங்க. அதில் முதலீடு செய்யும் பொழுது நான் 1 லட்சம் முதலீடு பண்ணி எனக்கு வரக்கூடிய லாபத்தில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்கு தாங்க என்று ஆரம்பத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு செய்கிறாங்கன்னு வைங்க. இந்த மாதிரி செய்வது மார்க்கத்தில் கூடும். அது வரக்கூடிய லாபத்தில் தான். சில நேரங்களில் நஷ்டங்கள் வரும் பொழுது அந்த நஷ்டத்துலையும் பங்கெடுக்கணும். நம்ம இப்போ ஒரு தொழிலில் ஷேர் சேல்றோம்னு வைங்க. இப்போ ஒரு ஆள் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாரு. ஒரு கம்பெனி வச்சு நடத்தும் பொழுது அந்த கம்பெனியில் முழுக்க லாபம் மாத்திரம் தான் வந்துக்கிட்டே இருக்குமா? ஒரு வியாபாரம்னா அதில் லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். லாபம் வந்தாலும் அதில் எனக்கு பங்கு வேணும், நஷ்டம் வந்தாலும் அதிலையும் நான் பங்கெடுப்பேன் என்று சொல்லி இப்படி ஷேர் செய்கிறோம்னு வைங்க. இது மார்க் அடிப்படையில் குற்றம் வராது. ஆனால் சில நிறுவனங்களில் சகோதரி சொன்னதை போல நான் குறிப்பிட்ட தொகையை நான் கொடுப்பேன், எனக்கு மாதம் கரெக்டாக கொடுத்தே ஆகணும். இப்போ 1 லட்சத்துக்கு ஒரு 5000 பேசுகிறாங்கன்னு வைங்க. மாதம் எனக்கு 5000 கொடுத்தா ஆகணும். அதை நீங்கள் 5000த்துக்கு குறைக்கவும் கூடாது, 5000த்துக்கு கூட்டவும் கூடாது. இப்படி ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னு வைங்க. இது மார்க்கத்தில் கூடாது. இதை நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிடலாம்? அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய வழிகாட்டுதலும் இப்படித்தான் இருந்தது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நீங்கள்லாம் பல முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டு அதில் 40வது வயசில் தேர்வு செய்யப்படுறாங்கல்ல. 13 வருஷம் மக்காவில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரத்தில் பெரிய அளவில் எதிர்ப்பு வருது. எந்த அளவுக்கு? அல்லாஹ்வின் தூதர் மக்காவில் இருக்க முடியாது என்ற அளவிற்கு எதிர்ப்பு வந்த உடனே
அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே மக்காவில் உள்ள தோழர்கள் என்ன செஞ்சுறாங்க, இனிமே எதுக்கு நம்ம மக்காவில் இருக்கணும், அல்லாஹ்வின் தூதரை இந்த நம்ம மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க, நம்மளும் மதீனாவுக்கு போயிடும் என்ன செஞ்சிடறாங்க. சஹாபாக்களும் மதீனாவுக்கு இஸ்லாத்திற்காக தன்னுடைய சொந்த பந்தம், குடும்பம், பொருளாதாரம் எல்லாத்தையும் அப்படியே விட்டு விட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. இப்படி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்தவங்களை முஹாஜிர்கள்னு சொல்லுவாங்க, ஹிஜ்ரத் செய்தவர்கள். மதீனாவையே பூர்வீகமாக கொண்டவங்க அன்சாரிகள்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் இப்படி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஜ்ரத் பண்ணி சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. எப்படி ஏற்பாடு பண்ணுறாங்க, மதீனாவாசிகளுக்கு வீடு இருக்குது, மதீனாவாசிகளுக்கு செய்கிறதுக்கு தொழில் இருக்குது. ஆனால் மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்களுக்கு வீடு இல்லை, தொழில் இல்லை, அவங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க. அப்போ இங்கே உள்ள மதீனாவில் உள்ள ஒருவரோடு மக்காவில் உள்ள ஒருவரை சேர்த்து வைத்தால்தான், ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினால்தான் இந்த நிலை கரெக்டாக இருக்கும் என்று எண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு அந்த சகோதரத்தினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு போச்சுன்னா, சஅத் பின் ரபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் என்ன பண்ணுறாங்க, தனக்கு சகோதரராக வந்த அந்த முஹாஜிர் தோழர்கிட்ட சொல்கிறாங்க, ஹிஜ்ரத் பண்ணி நீங்கள் பெரிய தியாகம் செஞ்சு வந்திருக்கிறீங்க, நான் அன்சாரிகளிலேயே பெரிய செல்வந்தனாக நான் இருக்கிறேன், என்னுடைய சொத்துல பாதியை நான் உங்களுக்கு எழுதி தரவா. அதே மாதிரி எனக்கு வந்து 2 மனைவிமார்கள் இருக்கிறாங்க, அந்த 2 மனைவிமார்கள் உங்களுக்கு எந்த மனைவி பிடிச்சதுன்னு சொல்லுங்க, நான் அந்த பெண்ணை தலாக் செய்துவிட்டு விவாகரத்து செய்துவிட்டு நானே அந்த பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தர்றேன், இதை செய்யவான்னு என்ன செய்கிறாங்க. அப்போ சகோதரத்துவம் அந்த அளவுக்கு வருது, தன்னுடைய சொத்திலே பாதியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, தன்னுடைய மனைவியில் கூட ஒரு மனைவியை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த சகோதரத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ இப்படி நடைபெறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் முஹாஜிர் தோழர் என்ன செய்யலை, அந்த பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு அப்படியா உங்கள் சொத்துல பாதி எனக்கு தந்துருங்க என்று ஆசைப்படலை. முஹாஜிர் தோழர்கள் அவங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, என்ன கோரிக்கை, நாங்கள் வந்து சும்மா இருந்துட்டு நாங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் பயன்படுத்தின்னு எங்களுக்கு விருப்பம் கிடையாது, வேணா இப்படி செஞ்சுக்கிடுவோம், உங்களுக்கு நிறைய தோட்டங்கள் எல்லாம் இருக்குது, நிறைய வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய தோட்டத்தை நாங்கள் பராமரிக்கிறோம், தோட்டம் எங்களுக்குள்ளது கிடையாது உங்களுக்குள்ளது தான், அந்த தோட்டத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்கிறோம், வரக்கூடிய லாபத்தில் நீங்களும் எடுத்துக்கிடுங்க நாங்களும் எடுத்துக்கிடுறோம் என்று இப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க. அந்த முஹாஜிர் தோழர்கள் பொருளுக்காக கூட ஆசைப்படாமல் எங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி செஞ்சால் போதுமானது என்று இப்படி அந்த ஒரு ஷேர் பண்ணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே அந்த முதலீடு செய்யக்கூடிய ஆட்கள் அன்சாரி தோழர்கள், அங்கே போய் ஒர்க்கிங் பார்ட்னராக சேரக்கூடியவங்க முஹாஜிர் தோழர்கள். அதில் பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை, வரக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு எவ்வளவு பங்கு எனக்கு எவ்வளவு பங்கு, இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ இதுவே நமக்கு எதை காட்டுகிறது, இப்படி நாம் ஒரு இடத்துல போய் ஒரு நிறுவனத்தில் போய் சேர்றோம்னு சொன்னால், பங்கு சேர்றோம்னு சொன்னால் அங்கே லாபம் வந்தால் லாபத்திலையும் சேரணும், நஷ்டம் வந்தால் நஷ்டத்துலையும் சேரணும். எனக்கு எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி தாங்கன்னு சொன்னால் அப்போ நிறுவனத்தில் லாப நஷ்டம் வராதா. அப்போ எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி தந்தாங்கன்னா அது எந்த அடிப்படையில் ஆகுது, அதுலேயும் வட்டி மறைமுகமாக உள்ள இருக்கத்தானே செய்யுது, இன்னும் வெளிப்படையாக வட்டி இருக்கத்தானே செய்யுது. லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எனக்கு இவ்வளோ தரணும்னு நம்ம நிர்பந்திக்கிறோம்னு சொன்னால், அதை அக்ரிமெண்ட் போடுறோம்னு சொன்னால் நம்ம எதுக்கு தான் துணை போகிறோம், வட்டிக்கு தான் துணை போகிறோம். அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம கூடாது. அதே மாதிரி இன்னொரு செய்தியும் நமக்கு ஒரு விளக்கத்தை தருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹைபர் யுத்தம் யூதர்களோடு நடத்துகிறார்கள். அந்த ஹைபர் யுத்தம் நடத்தும் பொழுது கடைசியில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்குது. வெற்றி கிடைச்ச உடனே அங்கு கூட ஒரு ஒப்பந்தம், என்ன ஒப்பந்தம், அந்த ஹைபர் வாசிகளையே சரி இந்த முஸ்லீம்கள் இது நாடு வந்து எங்களுடைய நாடாக ஆயிடுச்சு, இங்கே வரக்கூடிய எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது தான், நீங்கள் வந்து வேலை உங்களுடைய தோட்டங்களில் வேலை செஞ்சுக்கிடுங்க, வரக்கூடியது ஒரு பங்கு நீங்கள் எடுத்துக்கிடுங்க, நாங்கள் பங்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று அந்த வரக்கூடிய அந்த லாபத்திலிருந்து இப்படி பங்கு வைத்த அந்த செய்திகளை எல்லாம் நம்ம ஹைபர் யுத்தத்தில் கூட பார்க்கிறோம். அப்போ இவைகளெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான செய்தி, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் கூட இப்படி ஷேராக சேர்ந்து என்ன செய்கிறாங்க, வியாபாரம் செய்திருக்கிறார்கள். வியாபாரம் செய்யும் பொழுது அதில் வரக்கூடிய லாபத்தை பொறுத்தவரையில் அதில் லாபத்திலையும் பங்கு நஷ்டத்திலையும் பங்கு என்ற அடிப்படையில் தான் இருந்தது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நீங்கள் ஒரு இதில் வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு இதில் முதலீடு கொடுத்து நீங்கள் சேர்றீங்க, அதில் லாப நஷ்டத்தில் சரியான முறையில் பங்கிட்டு உங்களுக்கு தர்றாங்களா, அப்போ அது பிரச்சனை இல்லை. அது மார்க்கத்துக்கு மாற்றமான எந்த ஒரு காரியம் நடக்காத ஒரு விஷயமா இருக்குது, அது லாபத்தில் சரியான பங்கு தர்றாங்களா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஃபிக்ஸ்டு பண்ணப்பட்ட தொகை வேணும் என்று நாம் கேட்கும் பொழுது நம்ம காசுக்கு ஆசைப்படுகிறோம், வட்டிக்கு ஆசைப்படுகிறோம். நஷ்டம் வந்தால் கூட நஷ்டத்தை நீ நடத்துகிறவன் நீ எடுத்துக்க,
எனக்கு லாபத்தை மாத்திரம் கொடு என்று ஒருவனை நஷ்டவாளியாக நாம் மாத்திரம் லாபதாரியாக மாறிவிடுகிறோம். இப்படி அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை எடுப்பதை நம்முடைய மார்க்கம் தடை செய்கிறது. அதனால் நீங்க இது போன்ற அந்த ஷேர் விஷயங்களை சேரும் பொழுது ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்துக்கிடுங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம அந்த ஷேர் சேராம இருக்கிறதே பெஸ்ட்னே சொல்லிக்கிடலாம். மார்க்கம் நமக்கு அனுமதித்தால் கூட இன்னைக்கு அதுல கூட நிறைய ஏமாத்து வேலைகள் இருக்குது. காசெல்லாம் நம்ம கொண்டு போய் சேருவோமா? ஆரம்பத்தில் சொன்னது ஒன்றா இருக்கும், கடைசியில் அந்த நாம் நியாயமாக நடந்தால் கூட லாபத்திலையும் பங்கு தாங்க நஷ்டத்திலையும் பங்கு எடுத்துக்கிடுறேன் என்று சொன்னால் கூட நம்மளுடைய காசை வாங்கிக்கிட்டு இதனால ஏமாற்றப்படக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஷேரில் போய் சேர்ந்து இதனால கடைசியில் காசை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் இழந்து போயிடாதீங்க. அப்போ இதையெல்லாம் கணக்கில் வச்சு முடிஞ்ச அளவு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வியாபாரம் செய்ய முடியுமா, தனிப்பட்ட முறையில் சேர்ந்துக்கிடுங்க. அல்லது எனக்கு ஷேர் தான் சேர முடியும் என்று இருந்தால் அது லாபத்திலையும் நஷ்டத்திலையும் பங்கெடுக்கிற மாதிரி இப்படி இருந்தால் அது மார்க்கத்தில் அனுமதி. எனக்கு எல்லாமே லாபமாகத்தான் வேணும், நஷ்டத்தில் பங்கெடுக்க மாட்டேன் என்ற ஒரு நிலை இருந்தால் அதிலே நாம் வட்டிக்குத்தான் துணை போகிறோம். ஒருத்தனை மாத்திரம் நஷ்டத்தில் தள்ளிவிட்டு நாம் மாத்திரம் லாபத்தை சம்பாதிக்க நினைக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லுகிறான், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை தவறான முறையில் உண்ண ஆரம்பிக்காதீங்க. யார் இப்படி செய்கிறாங்களோ அவங்கள மறுமையினால நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடுவோம். இப்படிப்பட்ட ஆட்கள் நரகத்தில் போடுறது அல்லாஹ்வாகி எனக்கு ரொம்ப லேசானது என்று அல்லாஹ் சொன்னான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் கூட நமக்கு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கு சொல்லி சொல்றாங்க. இந்த உத்தரவுகள் எல்லாம் மனதில் வச்சு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையை கழிங்க. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உருவ பொருட்கள் இருக்கிற இடத்துல தொழுகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா முஸ்லிம் பெண்கள் வீட்டுல அதிகமா உருவ பொருட்கள் தான் இருக்குது, அதாவது பொம்மைகள். ஆனா அவங்க தொழுக கூடுமா? மற்றும் தொலைக்காட்சி போட்டோ ஆல்பம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தொலைக்காட்சி போட்டோ ஆல்பம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உருவ பொருட்களா? கொஞ்சம் விளக்கம். சரி, சகோதரர் என்ன செய்கிறாங்கன்னு உருவம் தொடர்பான ஒரு கேள்வி. அந்த உருவங்கள் இருந்தால் நம்ம அங்கே தொழுகக்கூடாது இப்படிலாம் ஒரு பொதுவான ஒரு விதி இருக்குது. இன்றைக்கி வீடுகளில் பொம்மைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்கிறது, அந்த மாதிரி வீடுகளில் தொழுகலாமா? இன்னும் ஃபோட்டோ ஆல்பம்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வீடுகளில் மாட்டி வச்சுருக்கிறாங்க, அந்த வீடுகளில் நம்ம தொழுகலாமா? இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க கேள்வி. அதுமாதிரி தொலைக்காட்சியில் இன்றைக்கி அதில் படங்கள் நாடகங்கள்லாம் ஓடுதில்லை. நம்ம சமுதாயமே இன்றைக்கி அதில் தானே மூலிகை கிடக்கு, பெண்கள் சமுதாயமே. மற்ற மார்க்க விஷயத்தில் கூட நம்ம காட்டக்கூடிய அக்கறையை விட நாடகத்தில் காட்டக்கூடிய அக்கறை இப்போ தொலைக்காட்சி அதிகம் இருக்கத்தான் செய்யுது. அதுலேயும் நிறைய உருவங்கள்லாம் வரத்தானே செய்யுது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் நம்ம தொழுகலாமான்னு கேட்குறாங்க. உருவத்தை பொறுத்தளவு இதில் விளக்கப்பட வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்குது. ஒன்று, இப்படி அந்த ஆல்பம்லாம் மாட்டி வச்சிருக்கதா சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு மதிப்பளிக்கத்தக்கக்கூடிய வகையில் வீட்டில் ஆல்பமாக மாட்டி வைக்கிறது, இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நமக்கு தடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, எந்த வீடுகளில் உருவப்படங்களும் நாயும் இருக்குதோ அந்த வீடுகளில் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நாயும் அதே மாதிரி உருவப்படங்களும் எந்த வீடுகளில் இருக்குதோ மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. அதுக்காக நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. நம்மளுடைய உயிரை கைப்பற்றுறது கூட மலக்குகள் தானே வருவாங்க. நம்ம வீட்டில் உருவத்தை மாட்டி வச்சுட்டோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம், அப்படி நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அங்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதனுடைய கருத்து இறைவனுடைய ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய, இறைவனுடைய அருளை தரக்கூடிய வானவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த இறைவனுடைய அருளை தரக்கூடிய அந்த வானவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த உருவப்படங்கள் இருக்கிற நாய்கள் இருக்கிற அந்த வீடுகளுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அந்த உசுரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் எங்கே இருந்தாலும் அதைத்தான் அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் அழகாக சொல்லி காட்டுறான். வலவு குன்தும் ஃபி புரூஜி முஷையதா, நீங்கள் பாதுகாப்பு மிக்க கோட்டையில் இருந்தால் கூட கரெக்டாக உங்களுடைய நேரம் வந்துருச்சா வானவர்கள் உசுரை கைப்பற்றிட்டு போயிடுவாங்க என்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பது ரஹ்மத்துடைய மலக்குமார்கள். அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. வீட்டில் நீங்கள் இப்படி ஆல்பம் மாட்டி வைக்கிறீங்கன்னு வைங்க, அதில் நம்மளுடைய வீட்டில் உள்ள ஆட்களுடைய உருவங்கள் இருக்கும் பட்சத்தில் அங்கே ரஹ்மத்துடைய அந்த வானவர்கள் வரமாட்டார்கள். இன்னும் அதுக்கு மதிப்பளிக்கிறோம்னு வைங்க, இது நம்மளுடைய மார்க்கத்தில் உள்ளதா? இன்றைக்கு நீங்கள் பிரமத சகோதரர் வீட்டுக்கு போனால் அங்கே தான் அதை பார்க்கலாம். கடவுளுடைய ஃபோட்டோக்கள் அது ஒரு பக்கம் இருக்கும். அந்த வீட்டில் வயசானவங்க இறந்தவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்கள ஃபோட்டோவை மாட்டி வச்சு அதுக்கு மாலை மாட்டுறது ரோட்டில் கூட பார்க்குறோமா இல்லையா? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க இறந்த உடனே இன்னைக்கு ரோட்டில் பேனரில் கூட என்ன செய்கிறாங்க, மாலையை தொங்க போட்டு, அது அவங்களுடைய கலாச்சாரமாக இருக்குது. அதை புனிதப்படுத்தக்கூடிய விதத்தில் செய்கிறாங்க. இப்படி ஒரு ஆல்பத்தை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு செயல் நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. அப்போ அந்த ஃபோட்டோவை மாட்டி வைக்கிறது என்பது நம்முடைய மார்க்கத்தில் கூடாத அம்சம். அப்படி நம்முடைய வீடுகளிலே மாட்டி வைத்தோமே என்றால் அங்கே ரஹ்மத்துடைய வானவர்கள் வரமாட்டார்கள். இது ஒன்று. அதே மாதிரி சரி, இப்படி ஆல்பம் ஏதோ மாட்டி இருக்குது, அல்லது வீட்டில் வேற ஏதோ ஆல்பம் இல்லாமல் நேச்சுரலான படங்கள் ஏதோ ஒன்று. இந்த சில இடங்கள் என்ன செய்வாங்க, கடலுக்கு மேலே வீடு இருக்கிற மாதிரி, ஆற்றுக்கு மேலே வீடு இருக்கிற மாதிரி, இப்படி இந்த இயற்கையினுடைய படங்கள் இருக்குதா,
அந்த இயற்கையினுடைய படங்களை பொறுத்தளவில் அது ஒரு பிரச்சனை வராது. சில இடங்கள் அதை என்ன செஞ்சிருப்பாங்க, முன்னாடி மாட்டி வச்சிருப்பாங்க. நம்மை கொள்கைவாதிகள் சில ஆட்கள் அந்த துவாக்களுடைய ஸ்டிக்கர்லாம் இருக்குதா இல்லையா, அந்த துவாக்களுடைய ஸ்டிக்கரை கூட நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் மாட்டி வைக்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, நாம் மாட்டி வைக்கக்கூடிய அந்த பொருள் நம்ம தொழுகக்கூடிய இடத்திற்கு நேராக இருக்கும் பொழுது நம்ம தக்பீர் கட்டணும்னு அதை பார்க்குறோம், அது நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி இருந்தால் அப்படி நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் வீட்டில் ஒரு திரைச்சீலை தொங்க விடப்படுது. திரைச்சீலை தொங்க விடப்பட்ட உடனே அது அல்லாஹ்வின் தூதர் தொழுகையில தக்பீர் கட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணத்தை திசை திருப்புற மாதிரி இருக்குது. திரும்ப அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்றாங்க, இன்னும் இந்த மாதிரி என்ன செய்யாதீங்க, திரைச்சீலை கட்டி தொங்க விடாதீங்க, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்னுடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி இருக்குது என்று அல்லாஹ்வுடைய, இன்னும் அதில் உருவங்கள் கூட பொறிக்கப்பட்டதால செய்தி வருது. அப்போ அதில் உள்ள அந்த உருவப்படங்கள் என்னுடைய அந்த கவனத்தை திசை திருப்புற மாதிரி இருக்குது, அதனால இனிமேல் நீங்கள் அங்கே தொங்க விடாதீங்க என்று சொன்ன உடனே அதை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அதை வந்து தலையணையாக ஆக்கி கொண்டார்கள் என்றெல்லாம் செய்தியை பார்க்குறோம். அப்போ வீடுகளில் வந்து மதிப்பு தக்க உருவத்தை வைக்கக்கூடாது, மதிப்பில்லாத வகையில் நீங்கள் உருவம் வச்சால் அது பிரச்சனை இல்லை. இப்போ பொம்மையை பற்றி கேட்டாங்க, பொம்மை வந்து நீங்கள் மதிப்புள்ளதா மதிப்பற்றதா? இன்னைக்கு பொம்மைனாலே அது என்னது தான், மதிப்பற்றது தான். நீங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க, 2 வயசு பிள்ளை பொம்மையை கொடுத்தா ரொம்ப மதிப்பாக அப்படியே வச்சிருக்குமா, கையை பிக்கும், காலை பிக்கும், திடீர்னு ஒரு எத்தும். அப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த பொம்மைக்கு மதிப்பில்லாத வகையில் நம்ம ஆக்குறோம். அப்போ இந்த பொம்மையை வைக்கும் பொழுது மதிப்பிற்காக நம்ம எதுவுமே செய்யலை. ஒரு இது வந்து மதிப்புக்காக இந்த மாதிரி ஏதோ வைக்கிறாங்கன்னு வைங்க, அது மார்க்கத்தில் கூடாது. மதிப்பற்ற வகையில் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள் நம்ம நினைச்சுக்கிடலாம், நம்ம தொழுதுக்கிடலாம். ஆனால் நம்முடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி கிபிலாவை முன்னோக்கி மாத்திரம் என்ன செய்யாதீங்க, அந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் வச்சுக்கிடாதீங்க. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்களாம், வீட்டில் வந்து பொம்மையும் வச்சுருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு குதிரை பொம்மை இருக்குது, குதிரைக்கு ரெக்கையும் இருக்குது. ஒரு முறை ரசூல் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க, அந்த பொம்மையை பார்க்குறாங்க, அந்த பொம்மைக்கு ஒரு திரைச்சீலை போட்டிருக்கான், திரைச்சீலை விலகி இருக்குது. அப்போ அந்த குதிரையை பார்த்து குதிரைக்கு ரெக்கை எடுத்த உடனே ஆயிஷா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன குதிரைக்கெல்லாம் ரெக்கை இருக்குது, இது எங்கே எப்படி இருந்துச்சு, குதிரைக்கு எதுவுமே ரெக்கை இருக்காத என்று கேட்கும் பொழுது அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குதிரைக்கு இப்படி தான் ரெக்கை இருக்கும், ஆனால் அப்படி ரெக்கைலாம் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, விளையாட்டுக்கு சொல்கிறாங்க, சுலைமான் நபியுடைய குதிரை இருக்குதே அதுக்கு இந்த மாதிரி ரெக்கை இருக்கும். அப்போ இது நம்ம எதை பார்க்குறோம், ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் அது போன்ற பொம்மைகளை வைத்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்தில் தொழுது இருக்கிறாங்களே, இரவு வணக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்களே. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நெருக்கடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் அந்த கிபிலாவிற்கு இடையே நான் படுத்துக்கொள்வேன்ற வருதுல எல்லாம் ஆயிஷா அவங்களுடைய வீடு தானே. அப்போ அந்த வீடுகளில் இந்த பொம்மை இருந்து ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன விளங்குது, மதிப்பளிக்கத்தக்கக்கூடிய விதத்தில் நம்ம உருவத்தை மாட்டினோமே ஆனால் அந்த உருவம் இருக்கக்கூடிய வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அது இல்லாமல் மதிப்பில்லாத வகையில் நம்ம வந்து ஒரு மேட்டு போட்டிருக்கோம், மேட்டில் ஒரு பொம்மை இருக்குது, மேட்டில் ஒரு உருவப்படம் இருக்குது, அல்லது சின்ன பிள்ளைக்கு விளையாடுவதற்காக வைத்த அந்த பொம்மைகள் அது உருவங்களாக இருக்குது. இது மார்க் அடிப்படையில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. அந்த மாதிரி வீடுகள் நினைச்சுக்கிடலாம், நம்ம தாராளமாக தொழுதுக்கிடலாம். ஆனால் நம்முடைய கவனத்தை திசை திருப்புற வகையில் ஆக்கிக்கிடாதீங்க. டிவியை பற்றி கேட்டாங்க, டிவியை பொறுத்தளவு டிவிங்கிறது ஒரு உருவம் அல்ல, அந்த 2Dன்னு சொல்லுவாங்க, நேரடியாக பார்க்கும்போது அந்த உருவங்களாக தெரியக்கூடியது. அதுதான் நம்மளுடைய மார்க்கத்தில் உருவங்களாக கணக்கிடப்படுமே ஒழிய டிவியில் வரக்கூடியதெல்லாம் என்ன இல்லை, இந்த மாதிரி உருவப்படங்களுடைய லிஸ்ட்டில் வராது. அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்னென்னா, அந்த டிவியும் நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டிவியை வேற எங்கேயாவது வச்சுருங்க. இன்னும் அதில் போடப்படக்கூடிய நிகழ்ச்சி அதில் நல்ல மார்க்கம் வலியுறுத்தி நிகழ்ச்சியை தான் பார்க்கணும், அது தனிப்பட்ட அம்சம். டிவி உள்ள வீட்டில் தொழலாமா தொழக்கூடாதா, தாராளமாக தொழலாம். அந்த நாம் வைத்திருக்கக்கூடிய டிவியே நம்மை திசை திருப்புற வகையில் இருந்துடக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, ஸ்டிக்கருங்கிறது குர்ஆன் வசனம் தான். அதே மாதிரி குர்ஆன் வசனங்கள் இருக்குது, ஹதீஸுடைய விளக்கங்கள் இருக்குது, நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்காக விட்டுறோம்னு வைங்க, இது பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே நம்ம தொழுகை திசைக்கு முன்னாடி வச்சிருக்கணும் வைங்க, இதுவே கவனத்தை திசை இருப்போம். சில இடங்களில் மர்கஸ்களில் கூட இந்த நிலையை பார்க்க முடியுது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுற முன்னாடி தான் என்ன இருக்கும், தொழுகை முடிந்த பிறகு ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது, எல்லாம் அங்கே தான் ஓடும். ஒரு ஆள் தக்பீர் கட்டவுடனே அவருடைய கவனம் எங்கே போகும், அல்லாஹ் அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலால். ஏன் முன்னாடி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி திசை திருப்புற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் சைடில் வச்சுக்கிடுங்க. இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். இன்னும் இது சம்மந்தமான கேள்வி வந்ததுனால நம்ம சமுதாயத்தில் விளக்கப்பட வேண்டிய இன்னொரு செய்தியும் இருக்குது. அந்த உருவப்படங்கள் மாற்றுறது அதை நம்ம சொல்லியாச்சு. சில ஆட்கள் தகடுகள் என்ன செய்கிறாங்க, வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தட்டை வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆயத்துல் குர்சி தானே இருக்குது, குர்ஆன் வசனம் தானே இருக்குது. குர்ஆன் வசனத்தில் உள்ள தகடை வீட்டில் மாட்டி வச்சா தப்பா? கேட்குற கேள்விகள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி சொன்னாங்களா? இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் தகடுகளாக மாட்டி வச்சுக்கிடுங்க என்று சொன்னார்களா? இன்னும் அது போன்ற தகடு தாயிட்டுகள் மாட்டி வைக்கப்படுது. என்ன நோக்கத்துக்காக மாட்டி வைக்கப்படுது? வீட்டில் ஆயத்துல் குர்சியை மாட்டி வச்சுட்டோம்னா வீட்டில் எந்த முசீபத்தும் வராது, எந்த தொல்லையும் வராது, நோய் நொடி இல்லாமல் கரெக்டாக இருக்கலாம், வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும். சில ஆட்கள் கடையில் கூட இந்த மாதிரி என்ன செய்கிறது, அந்த ஆயத்துல் குர்சி தகடுகள்லாம் மாட்டி வைக்கிறது. சில ஆட்கள் கல்லாப்பட்டியில் கூட காசை போடுற கல்லாப்பட்டி இருக்குது இல்லை, அதுக்குள்ளே கூட என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஆயத்துல் குர்சியினுடைய தகடுகள்லாம் மாட்டி வைக்கிறாங்க. நம்பிக்கை என்ன? கல்லாப்பட்டியில் அது இருந்துச்சுன்னு சொன்னால் பரக்கத்து வரும், வீட்டில் மாட்டி வச்சோம்னு சொன்னால் வீட்டில் வரக்கூடிய முசீபத்து நீங்கும் என்று ஒரு ஆள் இப்படி தகடு தாயத்தை மாட்டி வைக்கிறாங்கன்னு வைங்க. இதை மார்க்க வன்மையாக கண்டிக்குது. எந்த அளவு கண்டிக்குது? அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, இறைவன் உங்களுக்கு ஒரு தீங்கை தர நாடினால் ஃபலா காஷிஃபலஹு இல்லாஹுவ, அல்லாஹ்வை தவிர அந்த தீங்கை வேற யாராலும் தடுக்க முடியாது. நபியாக நீங்க இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்கள் அனைவரையும் விட அதிக முன்னிலை படைத்தவராக, அதிக புகழப்பட வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சோதனை வந்தால் கூட அந்த சோதனையை கூட என்னால் தான் நீக்க முடியுமே ஒழிய என்னை தவிர வேற யாராலும் எந்த பொருளாலும் அந்த சோதனையை நீக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து எச்சரிக்கிறானா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வரக்கூடிய சோதனையவே அல்லாஹ் தான் நீக்க முடியும், வேற யாரும் நீக்க முடியாது என்று இருக்கிறப்ப இன்னைக்கு நம்ம சமுதாயம் அப்படி வீட்டில் ஆயத்துல் குர்சி தகடை மாட்டி வச்ச உடனே நம்ம வீட்டில் வரக்கூடிய முசீபத்தை ஃபுல்லா அந்த ஆயத்துல் குர்சி அப்படியே தடுத்து நிறுத்திடும் என்று நம்பினால், அது குர்ஆன் வசனம் தானே இருக்குது என்று சொல்லி நியாயப்படுத்தி நம்பினால், இதுக்காகத்தான் அல்லாஹ் அந்த குர்ஆனை தந்தானா? ஆயத்துல் குர்சியை நீங்க வீட்டில் மாட்டி வச்சுக்கிடுங்க, கல்லாப்பட்டியில் வச்சுக்கிடுங்க, இதுக்காக தரப்பட்டதா? அந்த குர்ஆன் என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவதற்காக உள்ளது. அதை நம்ம அப்படியே வீட்டில் வச்சுட்டோம்னா நமக்கு வரக்கூடிய முசீபத்தால் நீக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அதை நமக்கு சொல்லலை. இது போன்ற ஒரு வழிமுறை நமக்கு கற்றுத்தரல. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு கட்டத்தில் எங்கே கொண்டு போய் விடுது, இறைவன் மீது வைக்க வேண்டிய ஒரு நம்பிக்கையை, எனக்கு ஒரு சோதனை வந்தால் கூட அந்த சோதனை நீக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விடம் தான் இருக்குது என்று நம்ப வேண்டிய முஸ்லீம் இந்த தாயத்தை மாட்டுவதனால், தட்டை மாட்டுவதனால் எனக்கு வரக்கூடிய சோதனை இந்த தட்டு நீக்கிறோம், அப்போ அல்லாஹ் சோதனை நீக்குவதை போல இந்த தட்டும் சோதனை நீக்கும் என்ற அந்த தகடு தாயத்துகளை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்களே, அப்போ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிடாதீங்க. சில இடங்கள் அந்த 786 அந்த லிஸ்ட்டில் வருது, 786 நமக்கு பரக்கத்து வந்துடும் என்றெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதையும் நீங்கள் தவிர்த்துக்கிடுங்க. அந்த உருவப்படங்களை பொறுத்தவரையில் அது மதிப்பளிக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் அது பொதுவாக யாரும் வைக்கக்கூடாது. அது நம்முடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. மதிப்பில்லாத உருவங்களாக இருந்தால் அல்லது மற்ற பொம்மைகளாக இருந்தால், நம்முடைய தொழுகைகளை திசை திருப்புற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் மாற்றி வச்சுட்டு தொழுகையை திசை திருப்பாத வகையில் என்ன செஞ்சுக்கிடுங்க, அது போன்ற அந்த மதிப்பளிக்கப்படாத அந்த பொம்மைகள் நீங்கள் ஆக்கிக்கிடுங்க. இது அதற்குரிய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. ரசூல்லா மாநாடு வருதுல்ல, அதை பற்றி தான். மதுஹப்னா என்ன, அதை கொஞ்சமாக விளக்குங்க. ஒருத்தவங்கள்ட்ட அதை பற்றி சொல்லும் போது, மாநாட்டுக்கு அழைக்கும் போது நம்ம 4 வரியில் சொல்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுங்க. 4 வரியா? சரி. ஏன்னா அது ரொம்ப பேச டயம் இருக்காதுல்ல ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும், அதுக்காக கேட்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. சகோதரி கேட்டது, இன்றைக்கு நம்மளுடைய தௌஹீத் ஜமாத் சார்பாக திருச்சியில் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை ஒரு இலக்காக வைத்து தமிழகத்தில் என்னென்ன ஷிர்கான காரியங்கள் இருக்குதோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி கடைசி ஒரு மாநாட்டையும் ஒட்டுமொத்த தமிழகம் தழுவிய அளவில் நம்ம நடத்தணும். அதற்கு அடுத்தபடியாக அதில் உள்ள அந்த கூட்ட நெரிசல் அதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் இப்படி ஒட்டுமொத்த ஆட்களை ஒன்று திரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்பதை உணர்ந்து மாவட்ட அளவில் நம்முடைய ஜமாத்து எங்கெங்கே மாவட்ட நிர்வாகங்களை தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறதோ, இப்போ இங்கே தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டால் கூட தஞ்சை வடக்கு தஞ்சை தெற்குன்னு இருக்குது, திருவாரூர் எடுத்துக்கிட்டால் அதே மாதிரி 2 இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடங்களும் நம்ம மாவட்ட ரீதியாக பிரித்து வச்சுருக்கிறோம்ல, இப்படி ஒவ்வொரு மாவட்ட அளவில் நீங்கள் மாநாடு நடத்துங்க. அந்த மாநாட்டுடைய தலைப்பை முஹம்மது ரசூலுல்லா தான் என்று சொல்லி ஒரு மாநாடு நடத்துகிறோம். சரி, இப்படி மாநாடு நீங்கள் நடத்தவிருக்கிறீங்கல்ல, அதில் மதுஹப் பற்றி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். அந்த மதுஹப்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த முஹம்மது ரசூலுல்லா அவங்கள பற்றி விளக்கி சொல்வதற்கு, இந்த மாநாட்டின் அவசியத்தை விளக்கி சொல்வதற்கு 4 வரியிலங்கிறாங்க. 4 வரியில் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்ட தானே ஆகணும். 4 வரியில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அந்த மதுஹப்னு சொன்னாங்கல்ல, அந்த மதுஹப்பை பொறுத்த வரையில் அதுவும் குறைஞ்ச விஷயத்தை சொல்லி விளக்க வேண்டிய விஷயம் இல்லை, அதிக மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் காலத்தினுடைய அருமையை கருதி நம்மால் எந்த அளவுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ இன்ஷா அல்லாஹ் செய்வோம், சொல்லுவோம். முஹம்மது ரசூலுல்லா இந்த மாநாட்டுடைய முக்கிய நோக்கம், முகமது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர்.
அது அந்த வார்த்தையில் இருக்குது. நீங்கள் அந்த 4 வரியில் கேட்டீங்கல்ல, அது அந்த அர்த்தம் தான் அந்த வார்த்தை. அந்த 4 வரி என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், நாம் நன்மை என்று நினைத்து எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், அவைகள் அனைத்துமே இந்த அல்லாஹ்விற்கு சொந்தமான மார்க்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அவர்களை தூதராக வைத்துத்தான் நமக்கு கிடைத்தது. நம்ம இந்த இஸ்லாத்தை பின்பற்றணும்னு வைங்க, அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவது எப்படித்தான் பின்பற்றணும்? முகமது நபி அவர்கள் மூலமாக எது நமக்கு கிடைத்ததோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை இறைவனிடமிருந்து வேத அறிவிப்பாக பெற்று வகி செய்தியாக பெற்று நமக்கு சொன்னாங்க. அப்போ அந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய தகவல். இன்னும் அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள், எவ்வளவோ நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள், எவ்வளவோ காரியங்கள் நடக்கும் பொழுது அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். மற்றவங்க அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, செய்த, அங்கீகரித்த இவ்வளவு காரியங்களும் இதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது தான். ஏன்னா அது அல்லாஹ்வே குர்ஆன்ல அதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறான். வமா யன்திகு அனில் ஹவா, இந்த தூதர் மனவி செய்படி பேச மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை தீமைன்னு பிரித்து சொல்றாங்கன்னு வைங்க, இஸ்லாம்னு உங்களுக்கு சொல்ல வர்றாங்கன்னு வைங்க, வமா யன்திகு அனில் ஹவா, இந்த தூதர் மனோயிச்சப்படி பேச மாட்டார். இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இவர் பேசுவது ஃபுல்லா இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த வகி அறிவிப்பு தான். அப்போ குர்ஆன் சொன்னாங்க, அதுவும் வகி தான். அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக பல்வேறு செய்தியை சொன்னாங்கல்ல, அதுவும் மனோயிச்சை கிடையாது, அதுவும் வகி செய்தி தான் என்று அல்லாஹ்வே என்ன செய்கிறான்? ஹதீஸையும் வகி செய்தியாக சொல்லுகிறான். அப்போ குர்ஆனும் வகி, ஹதீஸும் வகி. இந்த வகி மனிதர்களாகி நமக்கு கிடைப்பதற்கு இறைவன் செய்து வைத்த ஏற்பாடு தான் அல்லாஹ்வுடைய தூதர். ஏன் அல்லாஹ் என்ன செய்யலை? இந்த மார்க்கத்தை நம்ம ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக வந்து எனக்கு நீ இஸ்லாத்தில் இப்படி நடந்துக்கப்பான்னு அல்லாஹ் எனக்கு சொல்லலை. உங்கள் ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக வந்து அல்லாஹ் வகையை இறக்கல. அல்லாஹ் எப்படி ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை நம்ம கொண்டு வந்து சேர்த்துட்டான்? நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அவ்வளவு காரியங்களையும் முஹம்மது என்ற அந்த இறை தூதர் மூலமாகத்தான் இறைவன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இதுதான் இந்த மாநாட்டுடைய அவசியம். இதில் வந்து நீங்கள் வியாபாரத்தை எடுத்துக்கிடுங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடக்கணும். திருமணத்தை எடுத்துக்கிடுங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடக்கணும். இறந்தவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எடுத்துக்கிடுங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடக்கணும். ஒரு கணவன் மனைவியிடத்தில் நடக்கக்கூடிய முறை எடுத்துக்கிடுங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடக்கணும். மனைவி கணவனிடத்தில் நடக்கக்கூடிய முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில். பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட நடக்கிறது, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட நடக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில். தூங்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில். சாப்பிடுறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில். மலஞ்சலம் கழிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில். இப்படி எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், அடுத்தவங்களோடு நட்பு கொள்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில். அடுத்தவங்களோடு பேசுகிறோம், ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில். அடுத்தவங்களோடு கோவப்படுறோம், ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில். இப்படி எல்லா விஷயங்களிலேயும் முகமது நபி என்ன தீர்வை சொன்னார்கள் அந்த தீர்வை நீங்கள் கடைபிடியுங்கள் என்பதை விளக்குவதுதான் இந்த மாநாட்டுடைய ஒரு நோக்கம். அப்ப இந்த நோக்கம் வருதுன்னு வைங்க, இதுல சில கேள்விகள் வரும். எப்படி கேள்வி வரும்? அப்ப இன்னைக்கு சமுதாயத்தில் மதுஹப்னு சொல்லி வச்சிருக்கத்தானே செய்கிறாங்க. ஒரு பக்கம் ஷாஃபி மதுஹப் என்றும், இன்னொரு புறம் ஹனஃபி மதுஹப் என்றும் நம்ம தமிழகத்தில் இதான் பெரும்பான்மையாக இருக்குது. மற்றபடி வேற நாடுகளில் போனால் அங்கே ஹம்பலி மதுஹப், மாலிக் மதுஹப்கள் இருக்குது. இப்படி மதுஹப் ரீதியாக இன்றைக்கு மக்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்களே. அப்போ இது ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த அடிப்படையா? இன்னும் சொல்ல போன அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை முழுமையாக சொல்லாம அறகுறையா விட்டுட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பின்னாடி வந்தவங்க தான் அந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி சொன்னாங்களா? இறைவன் இந்த மார்க்கத்தை அப்படி அறகுறையாகத்தான் தன்னுடைய தூதருக்கு சொல்ல வைத்தானா? ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டினேன். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், இறைவன் தன்னுடைய தூதருக்கு உண்மையான மார்க்கத்தை கொடுத்து அனுப்பினான், நேர்வழியை கொடுத்து அனுப்பினான். அப்போ உண்மையான மார்க்கமும் நேர்வழியும் இறை தூதரிலிருந்து தான் வரும். அந்த மார்க்கத்தை கூட இறைவன் அரைகுறையாக விட்டு விடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இனிமே எந்த நபியும் வரமாட்டாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே இறுதி நபி என்பதை உணர்ந்த இறைவன் இந்த தூதரோட அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த மார்க்கத்திற்கு முற்றுப்புள்ளியும் வைக்கிறான். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்திலேயே இறைவன் இந்த வசனத்தை கடைசி நேரத்தில் இறக்குகிறான். நீங்கள்லாம் பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, நான் இன்றோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருளை பரிபூரணப்படுத்தி விட்டேன், இந்த இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக புரிந்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்திலேயே அல்லாஹ் சொல்லுகிறான் இஸ்லாம் என்பது முழுமையாகி விட்டது. அப்போ அந்த முழுமையாக்கப்பட்ட அந்த இஸ்லாம் என்பது
அல்லாஹ்வின் தூதர் மூலமாகத்தான் நமக்கு வர வேண்டுமே ஒழிய அல்லாஹ்வின் தூதரை தாண்டி மற்ற யாருமே நமக்கு அந்த இஸ்லாத்துக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இது ஹலாலு இது ஹராமு என்று சொல்லக்கூடிய அதிகாரம் வேறு யாருக்குமே இல்லை. ஆனால் இன்னைக்கு மதுஹபுகளில் என்ன நடக்குது? மதுஹபுகளில் ஒப்பிட வேண்டிய விஷயங்கள் நிறையாக இருந்தாலும் தொழுகையை மாத்திரம் ஒரு கான்செப்டா எடுத்துக்கிடுங்க. தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, சல்லு கமா ரஐத்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்கள் தொழ வேண்டும். நமக்கு தொழுகை கட்டாய கடமை. அந்த தொழுகை கூட எப்படி இருக்கணும், எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி ருக்குவுக்கு போகணும், எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களுக்கு தொழுது காட்டியிருக்கிறேன்ல, என்னுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்திருக்குது இல்ல, என்னுடைய வழிமுறையை தான் நீங்கள் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யுது? சில ஆட்கள் தொப்பிலே கை கட்டுகிறார்கள். என்ன காரணம்? நாங்கள் வந்து ஹனஃபி மதுஹபில் தொப்பில் தான் கை கட்டுவோம். சில ஆட்கள் நெஞ்சில் கை கட்டுறாங்க. நாங்கள் ஷாஃபி மதுஹபில் அப்படி தான் இருப்போம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்கள் ஹனஃபி. இப்படி தொழுகையில் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செஞ்சாங்க, அல்லாஹ் இப்படி குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான் என்று சட்டம் சொல்லாமல் நாங்கள் அந்த மதுஹபை சார்ந்தவங்க இந்த மதுஹபை சார்ந்தவங்க, எங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் எங்களை இப்படித்தான் செய்ய சொன்னார்கள் என்று சொல்லி இன்றைக்கு மதுஹபை ஆதரிக்கக்கூடிய இப்படித்தான் ஆதரிக்கிறாங்க. இப்படி ஒரு தொழுகையில் எடுத்துக்கிட்டா கூட ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் கட்டினாங்க, ருக்குவில் என்ன செஞ்சாங்க, சுஜூதில் என்ன செஞ்சாங்க, அத்தஹியாத்தில் என்ன செஞ்சாங்க, விரல் ஆட்டினாங்களா இல்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வழிமுறையை பார்க்காமல் தாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மதுஹபை பார்க்கிறாங்களே, இதிலிருந்து மக்களை குறிப்பாக மீட்டெடுக்கணும். இந்த மதுஹபுகள் என்பது அல்லாஹ்வின் தூதரால் உருவாக்கப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மதுஹபில் இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் ஷாஃபி மதுஹபில் இருந்தாங்களா? ஹனஃபி மதுஹபில் இருந்தாங்களா? இன்னும் அந்த ஷாஃபி ஹனஃபி போன்ற அறிஞர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களா? அவர்கள் நபி தோழர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சட்டத்தை பெற்றவர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு எவ்வளவு பல காலங்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு வந்தவர்கள், அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த சட்டத்தை நான் அப்படியே கடைபிடிப்பேன், ரசூலுல்லாஹ் சொன்னதை பார்க்க மாட்டேன் என்று நம்முடைய சமுதாயம் போன. அப்ப இதுல இருந்தெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அந்த வேலையை செய்கிறோம். அப்ப மதுஹபுகள் என்பது இன்னைக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள் நாங்கள் இஸ்லாத்தை இப்படி தான் சொல்கிறோம் என்ன செய்கிறாங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுக்குன்னு நம்முடைய மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. இன்னும் அந்த மதுஹபுல மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் சொல்கிறதா இருந்தால் நிறைய சட்டங்கள், அதை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். குர்ஆன் வசனத்துக்கு எந்த அளவுக்கு மாத்தம் சட்டம் சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஹதீஸுக்கு எந்த அளவுக்கு சட்டம் சொல்லி வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்குது. பொதுவாக அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இஸ்லாம் என்பது எந்த மனிதர்களுக்கும் கருத்து சொல்வதற்கு இடமில்லாத வகையில் முழுக்க முழுக்க இறைவன் சொன்ன சட்டத்தை, இறை தூதர் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். அதை தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு. பக்கத்து பள்ளியில் தொழுவ வைக்கும் போது தொழுது முடிஞ்சவனே ஒவ்வொரு பக்கத்துலேயும் செலவாத்து சொன்னால் தான் நம்ம துவா அங்கீகரிக்கப்படுகிறது, இல்லைன்னா அது முழுமைப்படுறது இல்லை அப்படிங்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தில் செலவாத்தெல்லாம் கிடையாது, சும்மா தான் தொழணும் அப்படிங்கிறாங்க. அது விளக்கம் சொல்லுங்கள். சகோதரி கேட்குறது என்னென்னா, இன்றைக்கு நம்மளுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் கடமையான தொழுகை நடத்துகிறாங்க. அப்படி கடமையான தொழுகை நடத்தி முடித்த உடனே கூட்டு துவான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த கூட்டு துவாவுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க, திக்ருகள்னு சொல்லி சத்தம் போட்டு செலவாத்து சொல்லுகிறோம் என்று சொல்லி இப்படியெல்லாம் இன்றைக்கு ஊரில் உள்ள பள்ளிவாசல்களில் நடக்குது. ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல்களையும் தொழுகை நடக்குது, தொழுகை முடியுது, எல்லாம் தனித்தனியாக திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தனித்தனியாக துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த கூட்டு துவா பார்க்க முடியல, செலவாத்தை பார்க்க முடியலையே. ஆனால் ஊரில் உள்ள பள்ளிவாசல்களில் செலவாத்து ஓதி நம்ம துவா செஞ்சாதான் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றெல்லாம் அவங்க சொல்கிறாங்களே. இதில் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்னென்ன செய்கிறாங்க? இன்றைக்கி நம்ம காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை முதல்ல பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகை முடிந்த உடனே நீங்கள் என் மீது செலவாத்து சொல்லுங்கள். செலவாத்தை நம்ம ஆள்கள் உருவாக்கி வச்சு செலவாத்து என்ன? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு செலவாத்து நம்ம ஆட்கள் சொல்கிறாங்கல்ல. இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தையை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் சொல்லணும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறாங்களா? இந்த செலவாத்து சொன்ன மாதிரி ஏதாவது செய்தி வருதா? அது செலவாத்துன்னு இந்த வார்த்தையாவது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்லியிருக்கிறாங்க. கடமையான ஒவ்வொரு தொழுகை முடிந்த உடனே பின்பற்றி தொழுகக்கூடிய ஆட்கள் என்ன சொல்லணும் என்பதை சொல்கிறாங்க. அதில் இந்த செலவாத்து வரலை. இன்றைக்கி அது சத்தம் போட்டு சொல்கிறாங்களே, சத்தம் போட்டு சொல்கிறது, சத்தம் போட்டு துவா செய்கிறது, அடுத்த அம்சம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது என்ன? புகாரி போன்ற நபிமொழிகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இதை கூட நம்முடைய ஜமாத்தில் வந்து தொழுகையின் சட்டங்கள்னு புத்தகங்கள் போட்டிருக்கிறோம். அதில் வந்து அந்த சலாம் கொடுத்து முடித்த பிறகு ஓதக்கூடிய அந்த திக்ருகள்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கூட என்ன செஞ்சுக்கிடலாம், அந்த நம்பரை கூட நீங்கள் அந்த தொழுகை சட்டங்கள் புக்கில் பார்த்துக்கிடலாம்.
அதில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, யார் ஒவ்வொரு கடமையான தொழுகை முடிந்த பிறகு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, 3 தடவை சொன்ன எவ்வளோ ஆச்சு? 99. அப்படி 99 தடவை சுபஹானல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹ் அக்பர் 33 தடவையும் 99 தடவை சொல்லிவிட்டு 100வது தடவையாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் 100வது தடவையாக சொல்லுகிறாரோ, இப்படி சொல்லக்கூடிய எதை கூட ரசூல் சத்தம் போட்டு சொல்லுங்கன்னு சொல்லலை. அந்த திக்ராக இருக்கட்டும், துவாவாக இருக்கட்டும், எல்லாம் தனிப்பட்ட முறையில் செய்வது தான். தனிப்பட்ட நமக்கும் இறைவனுக்கும் கேட்கக்கூடிய விதத்தில் செய்யக்கூடியது தான். இப்படி யார் ஒவ்வொரு கடமையான தொழுகை முடிந்து இந்த 99 தடவை அதை சொல்லிவிட்டு 100வது தடவை இதை சொல்லிவிட்டு யார் இப்படி தொழுகை முடிச்சு இப்படி செய்கிறாங்களோ, அதனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, வ இன் கானத் ஹதாயாஹு, அவர்கள் செய்த பாவம் மிஸ்ல ஜபத்தல் பகர், கடல் நுரையளவு இருந்தாலும் சரியே அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிறான். அந்த கடமையான தொழுகை முடிஞ்ச பிறகு தஸ்பீர் இருக்குது, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், இதை சொல்லி முடித்துவிட்டு அந்த 100வது தடவையாக ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த திக்ரை சொல்லிவிட்டு யார் இப்படி ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு சொல்கிறாங்களோ, அவங்க செய்கிற பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதில் பாவ மன்னிப்பை பொறுத்தளவு அது சின்ன பாவங்களுக்கு தான். பெரும் பாவங்களுக்கு நம்ம அல்லாட்ட கையேந்தாமல் தௌபா செய்யாமல் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பெரும் பாவத்தை மன்னிக்க மாட்டான். அது தனிப்பட்ட விஷயம். அப்போ கடமையான தொழுகை முடிஞ்ச உடனே இந்தந்த திக்ருகளை சொல்லுங்க ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்கல்ல. அதே மாதிரி இன்றைக்கு நம்மளுடைய மர்கஸ்களோட நிறைய மர்கஸ்களில் ஒரு பேனரை வச்சிருப்பாங்க. அந்த தொழுகை முடிஞ்ச உடனே அல்லாஹ் அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்லணும். அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம், இந்த ஒரு துவா ரசூலுல்லாஹ் கற்று தர்றாங்க. இன்னும் இது அல்லாமல் கடமையான தொழுகை முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய துவாக்கள் என்று சொல்லி அது கூட தொழுகை சென்ற புக்கள் என்ன செய்யலாம், அதில் அரபியிலையும் கொடுத்துருக்கிறாங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்கிறாங்க, அதனுடைய அர்த்தத்தையும் கொடுத்துருக்கிறாங்க. அது எந்த ஹதீஸ் எத்தனாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுது என்பது சேர்த்து கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க. அப்போ இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி சென்றிருக்கிறாங்களே ஒழிய என் மீது ஸலவாத் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தர்றாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸலவாத்திற்கென்று இந்த ஒரு வார்த்தையை கற்றுத்தர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னீங்க அத்தையாத்தில் இருக்கும்போது என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அது என்ன ஸலவாத்? சஹாபாக்களை கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் அத்தையாத்தில் உங்கள் மீது எப்படி ஸலவாத் சொல்லுவது? அப்போ தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் என்று கற்றுக் கொடுத்தது எது? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் வல ஆலி முஹம்மத் என்று ஆரம்பிக்குமே. அதே மாதிரி அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வல ஆலி முஹம்மத் என்று ஆரம்பிக்குமே. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு ஸலவாத்தாக ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம ஓதணும். இன்னும் நம்ம ஜனாசா தொழுகையில் இருக்கிறோம், அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பத்தில் தக்பீர் கட்டிய பிறகு ஃபர்ஸ்ட் அல்கும் சூரா ஓதுவோம். அடுத்து 2வது தடவை தக்பீர், கையை உயர்த்தக்கூடாது, அப்படியே வச்சிருக்கணும். 2வது தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த தொழுகையில் உள்ள இந்த ஸலவாத்து அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மது என்று இருக்கிறதுல இதை ஓதுங்க. அப்போ இப்படியெல்லாம் தொழுகையில் இதை ஓதிக்கிடுங்க, அத்தையாத்தில் ஏதோ ஓதிக்கிடுங்க என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை முடிஞ்ச உடனே எல்லாம் சத்தம் போட்டு ஒரே கோரஸாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எனக்காக ஸலவாத் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, நமக்கு கற்றுத்தரலை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் வேற, அதையும் சப்தம் போட்டு செய்யக்கூடாது. இன்னும் அதுக்கடுத்து கூட்டு துவாவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்தில் துவா செய்யும் பொழுது எல்லாரும் கூட்டாக ஒரு ஆள் சத்தமாக ஓதி பின்னாடி உள்ள ஆள் ஆமீன் ஆமீன் சொல்லுங்க, இப்படி தான் ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்களா? இன்னும் இறைவனே இந்த துவாவினுடைய இலக்கணமாக குர்ஆனில் சொல்லும் பொழுது எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை தல்லர்ருஅன், அதிலே பணிவாக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். வஹுஃபியத்தன், இறைவனை அஞ்சிய நிலையில் நீங்கள் மென்மையான சப்தத்தில் என்ன செய்யணும், நீங்கள் அந்த பிரார்த்தனை இருக்கணும். ரொம்ப உரத்த சப்தத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இறைவனை பிரார்த்திக்க கூடாது. அப்போ துவா செய்யறதுக்கு கூட அல்லாஹ் குர்ஆனில் இது போன்ற சட்டத்தை சொல்லியிருக்க. அப்போ அந்த கூட்டு துவா என்பது நம்முடைய மார்க்கத்தில் இல்லாததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகை முடிஞ்ச உடனே இப்படி கூட்டு துவா ஓதி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் எல்லாம் ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்களா? ஆதாரபூர்வமான நபிமொழிகள் அந்த கூட்டு துவாவுக்கு ஏதாவது இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை எப்போது மெஹராஜ் இரவு போயிட்டு வர்றாங்களோ அப்போதே அல்லாஹ் தஆலா 5 நேர தொழுகையை கடமையாக்குறான். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை தொழுகையை நிறைவேற்றினாங்க, அவ்வளவு தொழுகை தொழுத பிறகு இப்படி கூட்டு துவா ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? அப்ப இது போன்ற அந்த கூட்டு துவாக்கள் என்பது நம்முடைய மார்க்கத்தில் இல்லாதது. அப்ப இதை நம்மளுடைய மக்கள் என்ன செய்கிறாங்க, அப்படியே காலம் காலமாக செய்வதை போல இன்றைக்கும் அந்த ஸலவாத்தையும் அந்த துவாவையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் குர்ஆனிலேயோ ஹதீஸ்ல எதுவும் கிடையாது. அது மார்க்கத்தில் இல்லாத அம்சம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தை இறந்து விட்டால் சொர்க்கமா நரகமா? குழந்தையின் நிலை என்ன? சகோதரி கேட்கிறது
இன்றைக்கு ஒருவருக்கு குழந்தை பிறக்கிற குழந்தை இறந்து விடுகிறது. அப்படி குழந்தை இறந்தது என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய ஒரு நிலை என்ன, அது சொர்க்கமா நரகமா என்று கேட்குறாங்க. ஒருவருக்கு சொர்க்கம் ஒருவருக்கு நரகம் என்று தீர்மானிக்கக்கூடிய இந்த ஒரு அதிகாரத்தை இறைவன் மனிதர்களாகி யாருக்குமே அல்லாஹ் என்ன செய்யலை, அந்த அதிகாரத்தை தரலை. இன்னைக்கு நம்ம கூட குழந்தைகளை பற்றி கேட்குறீங்க. குழந்தையும் இருக்கட்டும், பெரிய ஆளே ஒரு ஆள் இருக்கட்டும், நம்ம பார்வையில் நல்லா தொழுதுகிட்டே இருக்கிறாரு, ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறாரு, திக்ர் செய்கிறாரு, அதே மாதிரி குரானை ஓதுறாரு, மார்க்கம் சொல்லக்கூடிய தீமையான காரியத்திலிருந்து விலகி இருக்கிறாரு, நிறைய நன்மையான காரியத்தை பண்ணுறாரு. இதை பார்த்த உடனே இவ்வளவு நல்லது செய்கிறாருல, இவர் மறுமை நாள் சொர்க்கம் போயிடுவார் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது. ஒருவருக்கு சொர்க்கம் ஒருவருக்கு நரகம் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இறைவன் மனிதர்களாகி யாருக்குமே தரலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுறாங்க, இவர் சொர்க்கத்துக்கு போவாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க, இவங்க நரகத்துக்கு போவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சில ஆட்களை எச்சரிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொர்க்கம் போவாங்கன்னு சொன்ன ஆட்களில் ஒரு ஆள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரொம்ப நெருங்கிய தோழர்கள் உள்ள ஒரு ஆள் வந்து பிலால் ரலியல்லாஹு அவங்கள சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் முன்னறிவு பண்ணியிருக்காங்க. வாழும் பொழுதே ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, என்ன பிலாலை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு என்ன நல்ல காரியம் பண்ணீங்க, ஏன்னா நான் உங்களுடைய அந்த காலடி சப்தத்தை மறுமையினால் சொர்க்கத்தில் கேட்டேனே, என்ன நல்ல காரியம் பண்ணீங்க என்று கேட்கும் பொழுது அப்போ பிலால் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நான் செய்த நல்ல காரியங்கள் சொல்கிறதா இருந்தால் நான் எப்போவெல்லாம் உழு செய்வனோ அந்த உழு கூட தொழுகைக்கு மாத்திரமல்ல, தொழுகை இல்லாத மற்ற நேரங்களும் என்ன செய்யலாம். இப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம உழு செய்யலாம். இப்படி மற்ற நேரங்களில் உழு செய்துட்டு நம்ம இருக்கலாம். அப்போ பிலால் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் எப்போது உழு செய்கிறேனோ உழு செய்த உடனே என்னுடைய மனதிற்கு ஒரு குறிப்பிட்ட ரக்காயை தொழணுமேனு தோணும். எவ்வளவு ரக்காய் தொழணும்னு தோணுதோ அதை நான் தொழுதுருவேன். அது 2 ரக்காயத்தாக இருக்கட்டும், 4 ரக்காயத்தாக இருக்கட்டும், என்னுடைய மனதில் தோணக்கூடிய இந்த ரக்காயத்தை நான் தொழுதுருவேன். இதுதான் நான் சிறந்த செயல்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, பிலால் ரலியல்லாஹு அவங்க மறுமையினால சொர்க்கம் போவாங்க என்று சொல்லி காட்டுறாங்க. இன்னும் ஒரே செய்தியில் 10 பேர் ரசூலுல்லாஹ் முன்னறிவு பண்ணுறாங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா பின் ஜன்னா, ஜுபைர் பில் ஜன்னா என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, ஒரே செய்தியில் 10 நபி தோழர்களை இவங்க சொர்க்கம் போவாங்க என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருமை மனைவி கதீஜா ரலியல்லாஹு அவங்க மறுமையினால சொர்க்கம் போவாங்க, ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள் ஃபாத்திமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க, திடீர்னு அங்கே நின்று திடீர்னு அழுவாங்க. ரசூலுல்லாஹ் ஏதோ சொல்லுவாங்க, சொன்னதை கேட்டு திடீர்னு அழுவாங்க. திரும்ப மீண்டும் தன்னுடைய மகளை அழைத்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அடுத்து சிரிப்பாங்க. என்னன்னே மற்ற மக்கள் தெரியாமல் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கெல்லாம் இறந்த பிறகு ஆயிஷா அவங்க என்ன செய்வாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்பாங்க, இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் திடீர்னு உங்களை ஏதோ கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் அழுதிங்க, அடுத்து ஏதோ கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து சிரிச்சிங்க, என்ன விஷயம்? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கக்கூடிய ஒரு தகவலை சொன்னாங்க, எனக்கு வந்து அழுக வந்துருச்சு, அந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், இறைவன் என்னுடைய உயிரை கைப்பற்றிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. என்னுடைய உயிர் பிரிவதாக சொன்னாங்க, எனக்கு அழுக வந்துச்சு. அதுக்கடுத்து நீ தான் சொர்க்கத்தினுடைய தலைவியாக, பெண்களுக்கு தலைவியாக நீ தான் இருப்பேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு சிரிப்பு வந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய மகளை குறித்து இப்படி அவங்க சொர்க்கம் போவாங்க, சொர்க்கத்தில் தலைவியாக இருப்பாங்க என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நரகவாசி என்று கூட என்ன செய்கிறாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு போர்க்களம் நடைபெறுகிறது. போர்க்களத்தில் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு இஸ்லாமிய தரப்பில் வந்தவர் நல்ல பயங்கரமாக வீரதீரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மற்ற ஆட்களெல்லாம் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இந்த அளவுக்கு போரில் ரொம்ப வீரதீரத்தோடு செயல்படுறாரா என்று எண்ணி இவர் மறுமையினால் சொர்க்கம் போவார் என்ற அளவுக்கு மற்றவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப தூயவராக இருக்கிறாரு, நல்லவராக இருக்கிறாரு என்று பேசும்போது அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னஹும் மின் அஹ்லில் நார், இவர் நரகவாசியில் ஒரு ஆளாக இருப்பார். அங்கே இருக்கிற அந்த தோழர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இனி இஸ்லாமிய படைக்கு தான் வந்திருக்கிறாரு, இஸ்லாத்துக்காக போரிடுறாரு, வீரதீரமாக சண்டையிடுறாரு, மற்றவங்களை விட நல்ல முறையில் தான் சண்டை போடுறாரு, இவர் எப்படி நரகத்திற்கு போவார் என்று எண்ணி அதில் ஒரு தோழர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க போர்க்களத்தில் ஈடுபடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நரகவாசி என்று முன்னறிவிப்பு செய்தார்களோ அவரையே பின்தொடர்ந்து போகிறாங்க. அவர் வேகமாக போனால் இவங்களும் பின்னாடி வேகமாக போகிறது, அவங்க அங்கே அந்த இடத்துல நின்று சண்டை போட்டு அவங்க இங்கே நின்று பார்க்கறது, இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நரகவாசி என்று அறிவித்தவர் வாளை தரையில் நட்டி வைத்து நல்ல வீரதரமாக சண்டை போட்டால் கூட எதிரியினால் இவருக்கு ஒரு காயம் ஏற்படுது, வாளை தரையில் நட்டி வைத்து விட்டு அதில் தற்கொலை பண்ணிட்டார். இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து எதிரியினால் காயப்படுத்தப்பட்டு அந்த காயத்திலேயே அவர் மரணிக்கிறாருன்னு வைங்க. இஸ்லாத்திற்காக போரிட்டு இஹ்லாஸோடு ஒரு ஆள் போரிடுறாரு, இஸ்லாத்திற்காக சண்டை போடுறாரு, தன்னுடைய உயிரை மாய்த்தாரே, ஆனால் இறைவனுடைய பாதையை ஷஹீத் என்ற அந்தஸ்து,
கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவருக்கு சேரக்கூடிய ஒன்று. அந்த நிலைக்கு வரக்கூடியவர் அந்த வலியை தாங்க முடியாமல், உயிர் பிரிகிறவர் அந்த வலியை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிடுறாரு. இதை பார்த்துவிட்டு பின்தொடர்ந்து சென்ற அந்த தோழர் மீண்டும் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதர், நீங்கள் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் தான், இறைவனுடைய தூதர் தான் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். நீங்கள் இப்படி ஒரு ஆள் குறித்து நரகவாசின்னு சொன்னீங்களா இல்லையா, அவர் தன்னைத்தானே தற்கொலை செய்துக்கிட்டாரு என்ற அந்த ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க, அந்த சபையில் பதிவு வைக்கிறாங்க. இது ஒரு போர்க்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒருவர் நரகவாசின்னு சொல்கிறாங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்ல முடியுது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இறைவனிடமிருந்து வகை செய்தியை பெற்றுத்தான் இந்த மார்க்க விஷயத்தை ரசூலா சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய வகை இல்லாமல் ரசூலா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ இவர் சொர்க்கம் போவார், இவர் நரகம் போவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அது வகை தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை இறக்குது, குழந்தை இறந்தவுடனே இந்த குழந்தை சொர்க்கத்துக்கு போயிடும் என்று சொல்கிறோம்னு வைங்க, நமக்கு வகை தொடர்பு இருக்குதா? இப்படி சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான. ஒரு ஆளை குறிப்பிட்டு இவர் சொர்க்கம் போவார்னு குர்ஆன்ல சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சில தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தன்மை உள்ளவர்கள் மறுமை நாளில் சொர்க்கம் போவாங்க. உதாரணம் சொல்றதா இருந்தார், ஒமை யுத்தில்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கு அவன் தூதருக்கு கட்டுப்படுறாங்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் மறுமை நாளில் மகத்தான வெற்றி அடைவாங்க. அப்போ மறுமை நாளில் சொர்க்கம் போகக்கூடியவங்க அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கு கட்டுப்படுவாங்க. இப்படி தன்மைகளை சொல்லி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்மைகளை சொல்லி ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிடணும், எவரிடத்தில் இந்த தன்மை இருக்கிறதோ இவர் சொர்க்கம் போவார் என்று சொல்லலாமே ஒழிய பர்டிகுலராக ஒரு ஆளை குறிப்பிட்டு ஒருவருடைய அந்த நல்ல தன்மையை பார்த்து அவருடைய வாழ்க்கையை பார்த்து இவர் கண்டிப்பாக சொர்க்கம் போவார் என்றதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இறைவன் மனிதர்களாக யாருக்குமே தரல. அதனால தான் ஒரு முறை ஒரு குழந்தை இறந்த நேரத்தில் அந்த குழந்தை எடுத்து சொல்றாங்க. அப்போ அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒரு ஆள் சொல்றாங்க, சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவி போகிறது பாருங்க, ஏன்னா குழந்தை இறந்திருக்கு, சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை விவரம் தெரியாத பிள்ளை, அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சிருக்கும், எந்த பாவம் செய்யாம தானே இருக்கும், அந்த கருத்துப்படி இவங்க சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவின்னு சொல்றாங்க. அதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. இது சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவி உங்களால் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு, இப்படி தீர்ப்பை கொடுப்பதற்கு யார் அதிகாரம் தந்தா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னதை கூட வரலாறுகளை நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம என்ன முடிவெடுக்க முடியும், ஒரு குழந்தை இறந்து விட்டால் அது பருவ வயதை அடையாத குழந்தையாக இருந்து நம்முடைய பார்வையில் தப்பு செய்யலை தான், தப்பு செய்யாவிட்டாலும் இறந்த குழந்தைகள் ஃபுல்லாக மறுமை நாளில் சொர்க்கம் போகும் என்று இந்த ஒரு முடிவை சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை இறைவன் நமக்கு தரலை. அல்லது அல்லாஹ்வாவது குர்ஆனில் அப்படி சொல்லி இருந்தால் அந்த வசனத்தை மேற்கோள் காட்டலாம். அல்லது அல்லாஹ்வுடைய தூதராவது பிறந்த குழந்தை அது அப்படியே இறக்குது, விவரம் தெரியாத குழந்தை இறக்குது, சொர்க்கம் போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ தீர்ப்பளிக்காமல் நாம் தீர்ப்பளிக்க முடியாது. அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது, அது இறைவனுடைய கையில் உள்ளது. இறைவன் நினைச்சா அல்லாஹ் எல்லாமே அறிஞ்சவன் தானே, எல்லா காலத்தையும் அறிஞ்சவன் தானே. அந்த குழந்தை வளர்ந்தா அது சொர்க்கம் போகுமா, நிறைய நன்மை செய்யுமா, தீமை செய்யுமா, நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை படைத்த இறைவன் எல்லாத்தையுமே அறிந்த காரணத்தினால இறைவனே அந்த குழந்தைக்கு தக்க கூலி கொடுக்க போதுமானவன். ஆனால் என்ன விளங்கிக்கிடணும், அல்லாஹ் யாருக்கும் அவள் அநியாயம் பண்ணிட மாட்டான். மறுமை நாளில் வலா யஸ்லிமு ரப்புக்க அஹதா, அந்த மறுமை நாளில் இறைவன் யாருக்குமே அநியாயம் செய்ய மாட்டான் என்று இறைவனுடைய பொதுவான ஒரு தன்மை வருது இல்லை. அப்போ இறைவன் அந்த குழந்தைக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பு அது எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அது அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்காது. இதை வேண்டுமானால் நாம் சொல்லலாமே ஒழிய இறந்த குழந்தை மறுமை நாள் சொர்க்கம் போகும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இறைவன் மனிதர்களாகிய நாம் யாருடைய கையிலையுமே தரலை. அப்போ அதில் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த குழந்தையுடைய விஷயத்தை தீர்ப்பு சொல்ல முடியாது, அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு குடும்பத்தில் கணவர் தான் எல்லாம் இரணம் பறக்கத்து அதாவது ஜக்காத் எல்லாம் கொடுக்குறாங்க, மனைவி கொடுக்க முடியல. அப்போ கேட்கையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க நான் தான் கொடுக்குறேன்ல அது போதும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, தான தர்மம் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ கேட்கையெல்லாம் அவங்க நான் தான் கொடுக்குறேன் அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மையில தான் கணவன் மனைவி எல்லாம், மறுமையில் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கல இம்மையில் கொடுக்குற அந்த இது மனைவி மக்களுக்கு வந்து மறுமையில் வந்து சேருமான்னு தெரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரி, அருமையான கேள்வி, குறிப்பாக பெண்களுக்கு தேவையான ஒரு கேள்வி. இன்னைக்கு பெண்களும் அணிகலன்கள் அணியத்தான் செய்கிறாங்க. அணிகலன்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கடமை எல்லையை தாண்டுச்சுன்னு சொன்னால் மார்க்கம் என்ன செய்யுது, ஜக்காத்திற்கென்று ஒரு எல்லையை சொல்லி அந்த எல்லையை தாண்டி போச்சுன்னா கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. இப்போ அந்த எல்லையை தாண்டி எங்களுக்கு இருந்தால் கூட ஏறத்தாலும் அந்த 88 கிராம் கிட்ட வரும், அந்த அதுக்கு அதிகமாக எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நாங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது இப்போ கணவர் சொல்கிறாரு நான் தான் ஜக்காத்து கொடுத்துட்டேன்ல நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி கணவர் சொல்கிறாங்களே,
இப்படி கணவர் கொடுத்த அந்த ஜக்காத்து மறுமை நாளில் மனைவி மக்களுக்கு பலன் தருமா என்று கேட்குறாங்க. இதில் வந்து விளக்க வேண்டிய செய்திகள் கொஞ்சம் குறைவான செய்தியாக தான் இருக்குது. இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் பொருளாதாரத்தை இன்றைக்கி கணவன்மார்கள் தான் சம்பாதிக்கிறாங்க. சில பெண்கள்னால் வேலைக்கு போய் சம்பாதிச்சது இருக்கலாம். சில நேரங்களில் அவங்களுடைய பெற்றோர்கள் இறந்த காரணத்தினால பெண் மக்களுக்கும் வாரிசுரிமைன்னு இருக்குதா இல்லையா, அந்த வாரிசுரிமையில் வந்தது சில பொருட்கள் இருக்கலாம். மற்றபடி பெரும்பாலான பொருட்கள் நமக்கு சம்பாதித்து தருது யாராக தான் இருக்கும், கணவனாகத்தான் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன முடிவெடுக்கிறது? மார்க்கம் இதை நமக்கு அழகாக வழிகாட்டுது. எப்படி வழிகாட்டுது? இப்போ கணவன் சம்பாதித்ததாக இருந்தாலும் அந்த சொத்தை கணவன் மனைவிக்காக கொடுத்துட்டாங்கன்னா அது யாருடைய பொறுப்பில் உள்ளது? மனைவிக்காக உள்ளது தான். இப்போ உதாரணத்திற்கு மகர் தொகை இருக்குதுல்ல, திருமணம் முடிக்கும்போது கொடுக்க வேண்டியது, அந்த மகர் தொகை யார் கொடுக்குறோம்? ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும். அப்போ ஆண்கள் கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க, அதிகமான 88 கிராமையும் தாண்டி என்ன செய்கிறாங்க, மகராக போடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட செல்வந்தர் சில ஆளுக்கு போடத்தான் செய்கிறாங்க. அப்போ மகராக ஒரு பெண்ணுக்கு சொல்லையா என்ன செய்யுது, 88 கிராமுக்கு அதிகமாக வருது. அப்படி அதிகமாக வந்துருச்சுன்னா கொடுத்தது மாப்பிள்ளையாக இருந்தாலும் அந்த மகர் தொகைங்கிறது யாருடைய பொருளாதாரம்? அது அந்த பெண்ணிற்குரியது. அந்த மகர் தொகையை வைத்து முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் அது பெண்ணிற்குரியது. அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னானோ அதே சூரா நிசாவில் 4வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வாத்து நிசா சதுகாத்திகின நிஹலா, ஆண்களை நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கு மகர் தொகை மனமூந்து கொடுங்க என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான், ஃபஇன் திபனலக்கும் அன் ஷையின் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனியம் மரியா, நீங்கள் இப்படி மகர் தொகையாக கொடுத்த அந்த பொருளாதாரத்திலிருந்து அந்த மனைவியாக விருப்பப்பட்டு உங்களுக்கு ஏதேனும் விட்டு தந்தால் அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடுங்க. இப்போ கணவர் வந்து நிறைய என்ன செஞ்சிட்டாரு, காசை கொடுத்துட்டாரு. காசை கொடுத்தாலும் இது யாருடைய சொத்து ஆயிடுச்சு? மனைவியினுடைய ஒரு சொத்தாக ஆயிடுச்சு, மனைவிக்கு உரிமையான ஒன்றாக ஆயிடுச்சு. அப்படி மகர் தொகை மனைவிக்கு உரியதாக ஆன பிறகு கணவன் கஷ்டத்தில் இருக்கிறார், ஏழ்மை நிலையில் இருக்கிறாரு. அடுத்தவங்கள்ட்ட கையேந்தினால்தான் அவங்க ஒரு தொழிலை தொடங்க முடியும், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நடத்துறதுக்காக அடுத்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இதை பார்த்த ஒரு மனைவி, நீங்கள் எதுக்குங்க அடுத்தவங்கள்ட்ட கையேந்தணும், நீங்கள் எனக்கு போட்ட மகர் தொகை என்னுடைய இதாக இருந்தாலும் நான் இதை என்ன செய்கிறேன், உங்களுக்காக கொடுக்குறேன், இதை வச்சு நல்ல முறையில் வியாபாரம் செய்யுங்க என்று ஒரு பெண் விருப்பப்பட்டு தர்றாங்கன்னு வைங்க, அதை ஃபகுலூஹு ஹனியம் மரியா, அதை நீங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்வோடு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்போ இந்த வசனம் கூட நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? கணவன் மகர் தொகையை தான் தருகிறான். அது கணவன் தந்த பொருளாக இருந்தாலும் அது மனைவிக்கு வந்த பிறகு அந்த மகர் தொகை முழுக்க முழுக்க யாருக்கு மாறிடுச்சு? மனைவியினுடைய ஒரு சொத்தாக மாறிடுச்சு. இப்படி மனைவியினுடைய சொத்தாக மாறிடுச்சுன்னு வைங்க, அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த பெண்களுக்கு தான் இருக்குது. அது கணவன் கொடுத்திருந்தாலும் கொடுக்காவிட்டாலும் அந்த பொருள் இவங்களுக்கு மாறி வந்துருச்சா, அது கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ உங்கள் கணவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மகர் தொகையை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பெற்றோர்கள் இறந்து வாரிசுரிமைன்னு சொல்லி அதில் சில பொருளாதாரம் வருது, சில லட்சக்கணக்கில் வருது. அப்படி லட்சக்கணக்கில் வரும் பொழுது ஏற்கனவே மகர் தொகை உங்களுக்கு இருக்குது. அந்த மகர் தொகை உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நீங்கள் இல்லாட்டலும் அதுக்கடுத்து அந்த வாரிசுரிமையில் வரக்கூடிய சொத்து இருக்குது இல்லை, அந்த வாரிசுரிமையில் வரக்கூடிய சொத்தும் அது யாருக்குள்ளது தான்? பெண்களை சார்ந்தது தான். அல்லது கணவன் வந்து அன்பளிப்பா அவர் தான் சம்பாதிச்ச காசாக இருந்தாலும் சரி, எனக்காக எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நம்ம பிள்ளைய நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கிற, நான் இந்த செயினை உனக்கு அன்பளிப்பை உனக்கே தந்துடுறேன் என்று கணவன் அன்பளிப்பை தர்றாங்கன்னு வைங்க, அதுவும் யாருக்கு வந்துடுது? மனைவிக்குரிய ஒரு பொருளாக வந்துடுது. இப்படி மனைவிக்குரிய ஒரு பொருளாக வரும் பொழுது அது ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவில் இருந்தால் அந்த பெண் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி ஜக்காத்து கொடுக்கலன்னு வைங்க, மறுமை நாள் அல்லாஹ் கேள்வி கேட்பான். நமக்கு வந்த பொருள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலிருந்து அதை கணவர் நான் தான் கொடுத்துட்டேன் என்று எந்த ஒரு காரணம் சொன்னாலும் நமக்கு இப்போ இந்த பொருள் மாறி வந்திருக்கு, நம்ம பேரில் வந்திருக்குது, இது நமக்கு உடமையான பொருளாக இருக்குது, நமக்கு உடமையான பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது என்பதை எண்ணி பெண்கள் என்ன செய்யணும்? அந்த பொருளாதாரத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இப்படி ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, திரும்ப அடுத்த வருஷம் மீண்டும் கொடுத்த அதே பொருளுக்கு அல்லது அடுத்து அவங்க ஜக்காத்து கொடுக்க அடுத்த வருஷம்னு மாத்திரம் இல்லை, அடுத்த ஒரு மாதம் இன்னும் அவங்களுக்கு 1 லட்சம் கிடைக்குது, இன்னும் 10 லட்சம் கிடைக்குது. ஏற்கனவே ஆரம்பத்தில் ஜக்காத்து கொடுத்து முடிச்சிருந்தாங்கல்ல, கொடுத்து முடித்த அந்த சொத்துக்கு அவங்க ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. அவங்க ஒரு பொருளுக்கு ஜக்காத் தர்றாங்கன்னு சொன்னால் ஒரு தடவை கொடுத்தால் போதுமானது, கொடுத்த அதே பொருளுக்கு மீண்டும் என்ன செய்ய தேவையில்லை, அவங்க வந்து ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. கணவர் உங்களுக்கு மகராக தந்தது அது நமக்குள்ள ஒரு பொருள்,
அன்பளிப்பாக செஞ்சு அது நமக்குள்ளது, நீங்களா விருப்பப்பட்ட கணவனுக்கு கொடுக்கணும் கொடுக்கலாம், மார்க் அனுமதிக்குது, வாரிசு உரிமையில் வருது, அது உங்களுக்குரியது. அல்லது சில பெண்கள் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கணவர் சம்பாதித்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த சம்பாதிச்சு நீங்கள் உழைக்கிறீங்க, அது உங்களுக்குரிய ஒரு பொருள். இப்படி உங்களுக்குரிய பொருளாக இருக்கும் பொழுது அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக அதுக்கு ஜக்காத்து கொடுத்தாகணும். அப்படி இல்லாட்ட மறுமையில் அதற்குரிய விசாரணை இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் அஞ்சு நடந்துக்கிடுங்க. அது மாதிரி தர்மத்தை பற்றி ஒரு இது கேட்டீங்க. தர்மத்தை பொறுத்தளவு பெண்கள் நீங்கள் மனசு வச்சா கணவர் ஒரு பக்கம் தர்மம் செஞ்சாலும் நீங்களும் என்ன செய்யலாம், அதிகமாக தான தர்மம் செஞ்சு நிறைய நன்மையை சம்பாதிக்கலாம். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்கல்ல, நரகத்தை பார்த்தேன், நரகத்தில் அதிகமாக நீங்கள் தான் இருந்தீங்க, அதனால சத்தக்குன நீங்கள் அதிகமாக தான தர்மம் செய்யுங்க. தான தர்மம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, நரகத்தில் போவதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. தர்மத்தை ரசூலுல்லாஹி ஒரு வாய்ப்பாக சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த தான தர்மத்தை நீங்கள் செய்யலாம். அந்த தான தர்மம் கூட பொதுவாக வெளியாளுக்கு கொடுக்குறீங்களே அதுவும் தான தர்மம் தான். இப்போ உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை உங்கள் கணவருக்கு நீங்கள் தர்றீங்கன்னு வைங்க, கணவர் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க, அந்த கணவருக்கு நமக்கு சொந்தமான பொருளை கணவருக்கு கொடுத்தால் அதுவும் சதக்கா தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெருநாள் தினத்தில் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க, பெண்களே நீங்கள் அந்த நரகத்திலிருந்து காத்துக்கொள்வதற்காக அந்த சத்தக்கன தர்மம் செய்யுங்க என்று சொன்ன உடனே ஜெய்னப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களையும் ஜெய்னப் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆனால் இவங்க யாருன்னா இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய மனைவி. அந்த ஜெய்னப் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி அவங்க நினைக்கும் பொழுது அப்போ இப்னு மஸ்ஊத் அவங்க மனைவிட்ட சொல்கிறது, நானே ரொம்ப ஏழ்மை நிலையில் தான் இருக்கிறேன், நம்ம பராமரிப்பில் இருக்கிற பிள்ளைகளும் ஏழ்மை நிலையில் தான் இருக்குது, நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறத எனக்கு கொடுக்கலாமேன்னு கேட்கும் பொழுது இது அந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் வருது. அடுத்தவங்களுக்கு கொடுத்தா சதக்கா, நம்ம கணவனுக்கு நம்ம பராமரிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்தா அது சதக்காவில் அடங்குமா, தர்மம் அடங்குமா என்ற ஒரு சந்தேகத்தை கேட்பதற்காக கணவர்கிட்ட சொல்லி விடுறாங்க, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொல்லுங்க. இப்னு மஸ்ஊத் அவங்க நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க மாட்டேன், நீங்கள் போய் கேட்டுக்கிடுங்க என்று சொல்லி மனைவி அனுப்பிச்சி விடுறாங்க. திரும்ப அந்த ஜெய்னப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலுக்கு வர்றாங்க. அங்கே இன்னொரு அன்சாரி பெண்மணி நிற்கிறாங்க. அவங்களுக்கு இதே சந்தேகம் தான், கணவனுக்கு நம்ம கொடுத்தாலும் சதக்காவில் வருமா வராதானே. திரும்ப பிலால் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறப்ப பிலால் அவங்கள்ட்ட சொல்லி விடுறாங்க, இப்படி வெளியே நாங்கள் 2 பேர் நிற்கிறோம், எங்களுக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது, கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் கொடுத்தோம்னா அது இறைவன் எங்களுக்கு தர்மமாக தருவானா, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் என்ற அந்த 2 பெண்களும் பிலால் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. பிலால் அவங்க உள்ளே போய் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டது? இன்னும் அந்த 2 பெண்கள் பிலால் அவங்கள கேட்க சொல்லும் பொழுது நாங்கள் தான் வந்திருக்கோம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க, கேள்வி மாத்திரம் கேட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சினாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் என்று கேட்கும் பொழுது அப்போ பிலால் சொல்லிடுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஜெய்னப் தான். அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்குறான், ஜெய்னப்னு நிறைய ஜெய்னப் இருக்கிறாங்களே, ஐயா ஜயானிப், எந்த ஜெய்னப் இந்த சட்டத்தை கேட்டாங்க? அப்போ அந்த இப்படி இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய மனைவி. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தால் கூட அதுவும் இறைவன் தர்மமாகத்தான் எடுத்துக்கொள்வான் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டத்தை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மனசு வச்சா உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய கணவன்மார்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவும் தர்மமாக ஆகும். அல்லது நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்கள் சொந்த பந்தத்தில் உள்ள ஆள் கொடுக்குறீங்க அது தர்மமாக ஆகும். உங்கள் வீட்டில் யாரையும் யாசித்து வர்றாங்க அவங்களுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொடுக்குறீங்க அதுவும் தர்மமாகும். இந்த மாதிரி தர்மங்கள் வந்து என்ன செய்யலாம், நீங்களும் எடுத்து செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு குறிப்பிட்டு துவா கேட்கலாமா? சகோதரி, அதுவும் அவங்களுடைய ஒரு தேவையை கோரிக்கை, இது பொதுவாக எல்லா இடத்துல உள்ளது தானே. குழந்தைகளை இறைவனிடத்தில் நம்ம கேட்போம். திருமணம் முடித்தாலேயே பொதுவாக எல்லாருமே குழந்தை இல்லாமல் இருக்குன்னு யாருமே நினைக்கிறதில்ல. எல்லாருமே குழந்தைகளோடு நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்குன்னு தான் நினைப்போம். அதில் கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம். சில ஆட்கள் ஆண் குழந்தை விரும்புவாங்க, சில ஆட்கள் பெண் குழந்தை விரும்புவாங்க. இப்போ இதில் பெண் குழந்தை எனக்கு விருப்பமாக இருக்குது, இதை இறைவனிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்கலாமா என்று கேட்குறாங்க. தாராளமாக என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கோரிக்கையினாலும் வைக்கலாம். அது நம்முடைய விருப்பத்தில் உள்ளது தானே. இப்போ எனக்கு பொருளாதாரம் தேவைப்படுது, இறைவன் என்னை அதிகமாக என்னை செல்வந்தனாக ஆக்கு கேட்கலாம். அடுத்தவங்கள்ட்ட கையேந்தாத ஒரு நிலையை கொடு கேட்கலாம். மார்க்கம் தடுத்த விஷயத்தை கேட்கக்கூடாது. நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது இறைவன் எனக்கு காய்ச்ச வரணும், இறைவன் எனக்கு தலைவலி வரணும், இறைவன் நான் படுத்த படுக்கையிலே போகணும், இப்படி மார்க்கம் தடுத்த விஷயங்கள் இல்லாமல் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்ல அது நமக்கு எவ்வளவு பிடித்தமானதோ, இன்னும் துவானால என்ன அர்த்தம், நமக்கு பிடிச்சமானதை கேட்கறது தான். அப்போ நமக்கு பிடிச்சமானதை கேட்டுக்கிடலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்ன, நாம் நமக்கு பிடித்தமானதை கேட்கும் பொழுது இறைவன் எதை தந்தாலும் அதை கொண்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிடணும். இன்றைக்கி சில ஆட்களுக்கு முழுக்க முழுக்க ஆண் குழந்தை தான் தேவையாக இருக்கும். நமக்கு ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்குமே, ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்குது, இன்னொரு பையன் இருந்தால் நம்ம நல்லா இருக்குமே சில ஆண்களுக்கு தேவையாக இருக்கும்.
ஆனால் அல்லாஹ் தஆலா மூன்றாவதும் அவங்களுக்கு ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தை தந்துட்டானா, ஐயோ நான் எதிர்பார்த்தது கிடைக்காம போச்சே, ஏன் அல்லாஹ் இப்படி செஞ்சான் என்று இந்த மாதிரி கோவப்படுவதோ அல்லது இறைவன் தந்த அந்த அருள் கொடை நிராகரிப்பதோ அப்படி இருந்துடக்கூடாது. நமக்கு விருப்பம் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இறைவன் ஆண் குழந்தை தந்திருக்கிறானா, இதில் ஏதோ ஒரு கயிறு இருக்குது, இறைவன் நமக்கு தரக்கூடிய எல்லாமே நன்மைக்கு தான் தருவான் என்று எண்ணி அதில் ஒருவேளை சில கஷ்டங்கள் வந்தால் கூட, மன கஷ்டங்கள் வந்தால் கூட அதை இறைவனுக்காக நம்ம பொறுத்துக்கிட்டோம்னு வைங்க, அது கூட நமக்கு மறுமை நாளில் நிறைய நன்மையாக தரும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களே என்ன செய்கிறாங்க, நமக்கு அழகாக சொல்லி காட்டுறாங்க. மூமினுடைய அந்த காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது. அவனுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் ஷக்கர, இறைவனுக்காக நன்றி செலுத்துகிறான், அது நன்மையாக அவனுக்கு அமைந்து விடுகிறது. அதே மாதிரி அவனுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு ஏற்பட்டால் சபர, அவன் பொறுமை மேற்கொள்கிறான், அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. அப்போ இறைவன்ட்ட நீங்கள் நல்ல விஷயங்களை கோரிக்கை வைங்க, மார்க்கம் தடுக்கப்பட்ட எந்த ஒரு அம்சமும் இல்லாத நல்லதை கேளுங்க. இறைவன் எதை தருகிறானோ நீங்கள் விருப்பப்பட்டது இருந்தால் இன்னும் அல்லாஹ்விற்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். ஒருவேளை நம்மளிடத்தில் உள்ள கோரிக்கையை இறைவன் நம்ம ஒன்றை கேட்டு இறைவன் நமக்கு ஆண் குழந்தை தர்றான்னு வைங்க, அதுக்காக இறைவன் இப்படி தந்துட்டானே என்று சலிப்படைந்து விடாமல், சரி இறைவன் கொடுத்ததில் ஏதோ ஒரு கயிறு இருக்கும், அல்லது அதில் ஏதேனும் சில சோதனைகள் இருந்தால் கூட, இந்த குழந்தைகளை பொறுத்தவரை சோதனையாக இருக்காது, மற்ற விஷயத்தில் அது குழந்தை வளர்ந்தா தான் அது நடக்கக்கூடிய முறையை வச்சு அது சோதனை எல்லாம் நம்ம கவனிக்க முடியும். பிறக்கும் பொழுது அந்த சின்ன பிள்ளையை வச்சு என்ன செய்ய மாட்டோம், இது சோதனை நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். அப்போ இப்படி மற்ற விஷயங்களில் நமக்கு ஏதேனும் நெருக்கடி வந்தால் கூட மூமின்கள் என்ன செய்யணும், சபர, பொறுமையோடு இருக்கணும். அந்த பொறுமை அவர்களுக்கு நன்மையாக அமையும்னு சொல்கிறாங்கல்ல ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. இதை உங்களுடைய மனதில் பதிய வச்சுக்கிடுங்க, நீங்கள் விருப்பப்பட்டதை கேட்டுக்கிடுங்க, அல்லாஹ் தர்றதை பொருந்திக்கிடுங்க. நன்மையாக இருந்தால் அதிக நன்றி செலுத்திக்கிடுங்க, அது நீங்கள் ஒரு கஷ்டமாக நினைத்தினால் அதற்காக நீங்கள் பொறுமையை காத்துக்கிடுங்க. இதான் நம்ம செய்ய வேண்டியது. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. முகத்திரை வந்து நாம அணியக்கூடாது, ஹிஜாப் அப்படிங்கும்போது அது முகத்திரை அப்படிங்கிறது அணியக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உம்ராவுடைய சட்டங்கள்ல குறிப்பிட்டு சொல்றாங்க முகத்திரை அணியக்கூடாது அப்படிங்கிறது தனி சட்டமா சொல்லப்படுது. அப்படின்னா மற்ற நேரங்கள்ல சாய்ஸ் தானே, முகத்திரை அணிஞ்சிருக்கனாலும் அணிஞ்சிக்கலாம், இல்லைனாலும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா அணிஞ்சுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்லன்னா தவறு அப்படியே தானே தொடர்ந்துகிட்டே இருக்கும். தவறுகள் அப்படியே தானே தொடர்ந்துகிட்டே இருக்கும். முகத்திரை அணியறதுனால நடக்கிற தவறுகள் அப்படியே தான் தொடரும். வாய்ப்பு இருக்கு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே செய்வாங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டதா இருக்காது. அது மட்டும் இல்லாம இஸ்லாம் எந்த ஒரு கேள்விக்கும் இருக்கு இல்ல செஞ்சுக்கலாம் செய்யக்கூடாதுன்னு பதில் சொல்லாது. அதனால இதனுடைய தெளிவான விளக்கம் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரி முகத்திரை தொடர்பான ஒரு கேள்வி. முகத்திரையை பொறுத்தவரையில் இதை இன்றைக்கு நம்மளுடைய பெண்கள் அணியக்கூடாது, இதுதான் மார்க்க சட்டம். ஏன்னா அந்த முகத்திரையை இறைவன் அங்கீகரித்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம்தான். நம்ம கூட ஆரம்பத்தில் நம்முடைய ஜமாத்து கூட பிரச்சாரம் செய்யும்போது என்ன சொன்னோம், ஆரம்பத்தில் அந்த முகத்திரையை பொறுத்தளவில் இது மார்க்கம் அனுமதி கொடுத்துருக்குது, நீங்கள் விரும்பினா அணிஞ்சிக்கிடுங்க, விரும்பினா அணியாமல் இருங்க. ஆனால் இன்றைக்கி அணிவதனால நிறைய தீமைகள் ஏற்படுது, அந்த தீமையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக முகத்திரை அணியாமல் இருப்பதே மேலு என்று தான் நாம் கூட ஆரம்பத்தில் சொல்லி வந்தோம். அதற்கடுத்து நாம் குர்ஆன் வசனங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில், ஹதீஸினுடைய விளக்கங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த திரையிடக்கூடிய அந்த சம்பவங்கள் அனைத்தையும் எடுத்து பார்த்தால் அனைத்தையுமே நபிமாருடைய மனைவியை மாத்திரம் தொடர்புபடுத்தி வரும். நபிமாருடைய மனைவி இல்லாமல் மற்ற யாரையுமே தொடர்புபடுத்தி அந்த சம்பவங்கள் வரலை. இன்னும் சொல்ல போனால் மற்ற அல்லாஹ் தஆலா பெண்களுடைய ஆடைகளை பற்றி சொல்லும் பொழுது, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லி அஸ்வாஜிக்க உங்களுடைய மனைவிமார்களுக்கும், ஆரம்பத்தில் உள்ள சட்டங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி ஓ பனாத்திக்க உங்களுடைய மகள்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஓ நிசாயில் முஃமினீன ஏனைய நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் சொல்லுங்கள். யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன அந்த பெண்கள் ஜில்பாபுகளை அணிந்து கொள்ளட்டும். நபிமாருடைய மனைவியாக இருக்கட்டும், நபிமாருடைய மகள்களாக இருக்கட்டும், ஏனைய நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கட்டும். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த பர்தாவினுடைய வசனங்கள் எதுவுமே சொல்லப்படலை. அந்த ஒழுக்கங்கள், இந்த ஆடை ஒழுக்கத்தை பற்றி இறைவன் ஆரம்பத்தில் வசனம் இறக்கலையே. இறைவன் வந்து மதீனாவிற்கு வந்த பிறகுதான் சட்டத்தில் இறக்குறான். அப்படி சட்டத்தை இறக்கும் போது ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றது என்னன்னா, உங்க மனைவிமார்கள், உங்க பிள்ளைங்க, ஏனைய நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவர்களுக்குமே நீங்கள் ஜில்பாபை அணிய சொல்லுங்கள். ஜில்பாப் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் கூட பெண்கள் முகத்தை மறைச்சிட்டு வர்றாங்களே, இப்படி முகத்தை மறைக்கக்கூடிய இந்த ஆடைக்கு பேர் தான் ஜில்பாபா. ஜில்பாப் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தலைமுடி அதுவெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும், முகம் தெரியக்கூடிய விதத்தில், மற்றவர்கள் பார்க்கக்கூடிய விதத்தில், முகம் தெரியக்கூடிய விதத்தில் ஒரு பெண் முக்காடை அணிந்து வர்றாங்கல்ல, அந்த முக்காடுக்கு தான் ஜில்பாப் என்ற வார்த்தை. அதே மாதிரி குர்ஆன் இன்னொரு இடத்துல கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், குல்லில் முஃமினாத்தி நபியை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள்,
அந்த பெண்கள் யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, அந்த பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும். வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய கருப்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும். வலா யுபுதீன சீனத்தஹுன்ன இல்லாம அலஹர மின்ஹா, வெளியே தெரியக்கூடிய அலங்காரங்களை தவிர மற்ற அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது. வல் யல்ரிபின பி ஹுமரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அந்த ஹுமுரி என்பது ஹிமார் என்ற வார்த்தையினுடைய பன்மை. அந்த பெண்கள் என்ன செய்யட்டும், அந்த ஹிமார்களையும் தொங்க விட்டு கொள்ளட்டும். அந்த ஹிமார் என்ற வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன? முகத்தை மறைப்பதல்ல, தலைமுடியை மறைத்து ஆடை மேல முக்காடுகளை தொங்க விடுறாங்களே, இந்த வார்த்தைக்கு தான் இந்த ஹுமுர் என்ற வார்த்தையும் ஜில்பாப் என்ற வார்த்தையும். அப்ப அல்லாஹ் தஆலா நபியுடைய மனைவிமார்களுக்கும் நபியுடைய மகள்களுக்கும் ஏனை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் இறைவன் சொன்ன ஆடை என்பது இதுதான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இல்லாம மற்ற தோழியர்கள் எல்லாம் முகம் தெரியக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் வந்திருக்கிறாங்களா? எவ்வளவு செய்திகளை எடுத்து சொல்ல. உதாரணத்திற்கு புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு காபாவில் வந்து ஒரு பெண்மணி அந்த காபாவினுடைய அந்த திரைச்சிலைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, கருப்பு நிற பெண்மணி. அந்த பெண்மணிக்கு அந்த ஹதீஸில் சில இதில் பெயர்கள் வராட்டலும் முஸ்லீமில் உள்ள ஒரு அறிவிப்பில் அந்த பெண்மணியுடைய பேர் உம்மு சுஃபர் என்று வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பிறகு அந்த கருப்பு நிற பெண்மணி நிற்கிறாங்க. அந்த பெண்மணியை சுட்டி காட்டி இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தில் உள்ள ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் அறிவித்து காட்டட்டுமா, சொர்க்கத்தில் உள்ள பெண்மணியை பற்றி சொல்லட்டுமா? அப்போ மற்றவங்கள சொல்லுங்களேன், அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்கும் பொழுது அந்த காபாவின் பக்கம் நிற்கிறாங்கல்ல, திரைச்சீல பக்கம் இந்த கருப்பு நிற பெண்மணி இருக்கிறாங்கல்ல, இந்த பெண்மணி தான் சொர்க்கத்திற்குரிய பெண்மணி என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பிறகு நடந்த சம்பவம், இப்படி இப்னு அப்பாஸ் அவங்க எடுத்து சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்றாங்க, அதுக்குரிய காரணத்தை விளக்குறாங்க. ஏன் அவங்க சொர்க்கத்திற்குரிய பெண்மணி தெரியுமா? அது கூட இவங்க தீர்ப்பளிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இதே பெண்மணி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, என்னுடைய வலிப்பு நோய் நீங்குவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் துவா செய்ய சொல்கிறீங்களே, நான் இந்த துவா செய்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்ஷித்தி சபர்த்தி, நீங்கள் இந்த வலிப்பு நோயோடு பொறுமை மேற்கொண்டால் வழக்கில் ஜன்னா, அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு மறுமையினால சொர்க்கத்தை தருவான். உங்களுக்கு இந்த நோயோடு பொறுமையாக இருந்து சொர்க்கம் போக நினைக்கிறீங்களா அல்லது அந்த நோய்க்காக துவா செய்ய நினைக்கிறீங்களா? ரெண்டில் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டே போகிறீங்க, எதை தேர்வு செய்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் இந்த நோயோடு பொறுமை மேற்கொண்டால் எனக்கு மறுமை நாளில் சொர்க்கம் கிடைக்கும்னா நான் அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபாஸ்பீர் அல்லாஹ்வின் தூதரை, நான் பொறுமையோடு இருக்கிறேன், ஆனால் இந்த வலிப்பு நோய் வரும் பொழுது என்னுடைய ஆடை விளைகிறாமல் இருக்க துவா செய்யுங்க. அப்போ இந்த செய்தி எதை காட்டுகிறது? இதே பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவத்தை இப்னு அப்பாஸ் பார்த்துருக்கிறாங்க. முகம் தெரியாத ஒரு நிலை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பிறகு அதே பெண்மணி அங்கே வந்து நிற்கும் பொழுது இந்த பெண்மணி தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பெண்மணி, சொர்க்கவாசி என்று முன்னறிவிப்பு செய்த ஒரு பெண்மணி என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் முகத்தை மறைக்கல என்பது இந்த செய்தியிலிருந்து விளங்குதா இல்லையா? இன்னும் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஹஜ் பெருநாள் தினத்தில் ஆண்களையும் வர வைப்பாங்க, பெண்களையும் கட்டாயம் வர சொல்லுவாங்க. மற்ற தொழுகையில் கூட ஒரு பெண் விரும்பினால் பள்ளிவாசலுக்கு வரலாம், விரும்பினால் வீட்டில் தொழுதுக்கிடலாம். ஆனால் இந்த பெருநாள் தொழுகைகளை பொறுத்தளவு, அது நோன்பு பெருநாளாக இருக்கட்டும் ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும், பெண்கள் கட்டாயம் வந்தாக வேண்டும். தொழுகைக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்கள் கூட கண்டிப்பாக வந்தாகணும் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, ஒரு நிர்பந்தத்தை போடுறாங்க, கண்டிப்பாக பெண்கள் வந்து தான் ஆகணும்ட்டு. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்கள் பகுதிக்கு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரை பெண்கள் பகுதிக்கு கேட்கலை என்று தெரிந்த உடனே பெண்கள் பகுதிக்கு வந்து என்ன செய்கிறாங்க, மீண்டும் அங்கே வந்து உரை நிகழ்த்துறாங்க. அப்போ தான் பெண்களே, நீங்கள் வந்து இறைவனை பயந்து நடந்துக்கிடுங்க, நரகத்தில் உங்களை தான் அதிகமாக பார்க்குறேன், அதிகமாக தான தர்மம் செய்யுங்க. அப்போ அந்த சபையில் இருக்கிற ஒரு கண்ணங்கள் கருத்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி எழுந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மாத்திரம் நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம்? ஆண்கள் மாதிரி தானே நாங்களும் ஒரு படைப்பாக இருக்கிறோம், மனித படைப்பில் இருக்கிறோம், நாங்கள் மாத்திரம் நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தையும் சொல்கிறாங்க, துக்ஸிருனல் லஅன, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீங்க, வ தக்ஃபுருனல் அஷீர, இன்னும் கணவனை கூட நிராகரிக்கிறீங்க. ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து எப்போவாவது வாங்கி கொடுக்க முடியலையா, இதனால நான் உங்கள்கிட்ட என்னத்தை தான் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கலையே என்று ஒரே வாரத்தில் என்ன செஞ்சிடுறீங்க, இப்படி கணவனையும் நிராகரிக்கிறீங்களே, இதுதான் நீங்கள் நரகத்துக்கு போகிறது காரணமாக இருக்குது, அதனால கொஞ்சம் அஞ்சி நடந்துக்கிடுங்க. அப்போ அந்த கேள்வி கேட்ட பெண்மணி கண்ணங்கள் கருத்த பெண்மணி அறிவிக்கிறாங்களே, எப்படி அறிவிக்க முடிந்தது? இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த சம்பவம் நடக்கும்பொழுது இப்னு அப்பாஸ் அவங்க என்ன செய்கிறாங்க, சிறு வயதில் தான் இருக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம் சென்று உரை நிகழ்த்தாமல் கூட ஒரு தோழரையும் அழைச்சிட்டு போகிறாங்க. கண்ணங்கள் கருத்த பெண்மணி தான் இந்த ஹதீஸில் வருதுன்னா முகங்கள் வெளியே தெரிந்திருக்குது என்பதற்கு இவைகளெல்லாம் ஆதாரமாக இருக்குதே.
இன்னும் நீங்க பெண்கள் முகத்திரை அணியலாமா நம்மளுடைய ஜமாத் சார்பாக புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. அதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறத்தாழ 15 ஆதாரங்களுக்கு மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மற்ற தோழியர்கள் முகத்தை மறைக்காமல் வந்திருக்கிறார்கள் என்று பல்வேறு செய்திகள் வருகிறது. அப்ப இவைகளெல்லாம் எதை காட்டுது? பெண்கள் கண்டிப்பாக முகத்தை மறைக்க வேண்டும் என்று இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருப்பாங்களே. முகத்தை மறைக்கணும் என்ற மார்க்க சட்டம் இருக்கும் பொழுது அது எப்படி முகத்தை மறைக்க கூடாதுன்னு வருவீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருப்பாங்களே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல நேரடியாக கேள்வி கேட்க வர்றாங்க. ஒரு பெண்மணி இப்படித்தான், இந்த செய்தியை கூட நான் முன்னாடியே உங்களுக்கு அந்த திருமணம் தொடர்பாக சொல்லும்போது சாட்டா சொன்னேன். ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும் பொழுது, மற்ற தோழர்களோடு ஒரு சபையில் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னையே நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தந்து விடுகிறேன், நீங்க என்னை திருமணம் முடிச்சுக்கிடுங்க என்று அந்த பெண்மணி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு தன்னுடைய தலையை கீழே போடுறாங்க. தனக்கு விருப்பம் இல்லை என்ற அந்த விருப்பமின்மையை ரசூலை காட்டுறாங்க. இதை அறிந்த இன்னொரு தோழர் அங்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்ட என்ன, நான் இந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிடுறேனே. அப்ப அந்த மனம் பேசக்கூடிய நேரத்தில் கண்டிப்பா முகத்தை பார்த்தானே ஆகணும். அந்த பெண்மணி அப்படி வந்து கேட்கிறாங்களே, நான் உங்களுக்கு இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை மறைத்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறெடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் அந்த தோழர் அந்த பெண்மணியை குறிப்பிட்டு நான் இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க நினைக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க நினைக்கிறீங்களா, கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, ஏன்ட்ட ஒன்றும் இல்லை, இரு மோதிரமாவது இருக்கா பார்த்துட்டு வாங்குறாங்க. அவங்க போறாங்க, பார்க்குறாங்க, இரு மோதிரம் இல்லை. திரும்ப அப்போ தான் என்னுடைய கீழாடை இருக்குதுங்கிறாங்க. இதை நீங்கள் அந்த பெண்ணுக்கு கொடுத்தா உங்களுக்கு அதை பயன்படுத்த முடியாது, நீங்கள் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த பெண்ணை அதை ஒழுங்காக பயன்படுத்த முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக இருக்கும் பொழுது திரும்ப அந்த சஹாபி எழுந்து செல்லக்கூடிய நேரத்தில் உங்கள்ட்ட குர்ஆன் வசனம் என்ன இருக்குன்னு கேட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணி திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்போ இந்த செய்தி எதை காட்டுகிறது? முகத்தை மறைக்க வேண்டும் என்பது மார்க்க சட்டமாக இருந்தால், கண்டிப்பாக மறைக்க வேண்டும் என்பது மார்க்க சட்டமாக இருந்தால், அங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முகம் தெரிந்த நிலையில் இப்படி வந்திருப்பீங்க, நானும் இருக்கிறேன், இன்னொரு தோழர்களும் இருக்கிறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக வந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருப்பாங்களே. அப்படி கண்டித்த மாதிரி செய்திகள் வருதா? அப்போ இவ்வளவு இது எல்லாம் எதை காட்டுகிறது? பொதுவாக பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியுள்ள ஆடை, அதில் வந்து முகத்தை ஒரு பெண் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு பெண்ணுக்கு முகம் வெளியே தெரியணும், முன்கை வெளியே தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி பாதங்கள் ஒரு பெண்ணுக்கு வெளியே தெரிஞ்சுக்கிடலாம். மற்ற பாகங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு பெண் அந்நியவர்களிடத்தில் வெளிப்படுத்தக்கூடாது என்பது மார்க்க சட்டம். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி ஹிஜாப் என்ற அந்த வார்த்தையை, இன்னைக்கு அந்த முகத்தை மறைக்கிறவங்க ஹிஜாப் ஹிஜாப்னு பேசுவாங்களே, அந்த ஹிஜாப் என்ற வார்த்தை எப்போது யார் விஷயத்தில் இறக்கப்பட்டது, அந்த வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல பயன்படுத்துகிறான். எப்போ பயன்படுத்துறான் தெரியுமா? எல்லா பெண்களுக்கும் உத்தரவிடலை. ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய மனைவிமார்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண் மக்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா அதில் நபியுடைய மனைவியும் சேர்த்தான்ல. அந்த ஜில்பாபை பற்றி சொல்லும் பொழுது, அந்த முகம் தெரியக்கூடிய விதத்தில் ஆடை அணியக்கூடிய அந்த சட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது நபியுடைய மனைவியையும் சேர்த்த இறைவன் அடுத்து வசனம் இறக்குகிறான். இதா சஅல்துமூஹுன்ன, நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் நபியுடைய மனைவிமார்களிடத்தில், நீங்கள் அந்த வசனத்தை முன்னாடி எடுத்து பாருங்க, ஃபுல்லாக நபியுடைய மனைவிமார்களை மாத்திரம் பேசப்படுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு அந்த பெண்களை என்ன செய்யக்கூடாது, வேற யாரும் திருமணம் முடிக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம சகோதரிகள் யாரே அவங்களுடைய கணவர் இறந்தால் அவங்க இத்தா காலமெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யலாம், இந்த பெண்ணை வேற ஒரு ஆள் திருமணம் முடிக்கலாம். ஆனால் அங்கே சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நபியுடைய மனைவிமார்களை மாத்திரம் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுதுதான் அதில் ஒரு சட்டம், இதா சஅல்துமூஹுன்ன மத்தான், நீங்கள் நபியுடைய அந்த மனைவிமார்களிடத்திலே, அதான் நம்பிக்கை கொண்ட இந்த அன்னையர்களிடத்திலே ஏதேனும் கேட்பதாக இருந்தால் வராயி ஹிஜாப், நீங்கள் அந்த ஹிஜாபை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், திரையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ அந்த திரை என்பது யார் விஷயத்தில் சொல்லப்பட்டது? நபியுடைய மனைவிமார்கள் விஷயத்தில் சொல்லப்பட்டது. அதனால தான் அந்த திரையை அணிந்த மாதிரி சில செய்திகள் வரும். திரையை அணிந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்தால் நபியுடைய மனைவிமார்களை மாத்திரம் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களம் முடிந்து ஷஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அப்படி திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் மற்ற ஆட்களெல்லாம் எதை வச்சு முடிவெடுக்கிறாங்க, இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியாக இருக்க போகிறாங்களா அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அடிமையாக இருக்க போகிறாங்களா என்பதை எதை வச்சு முடிவெடுக்க போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தை முடித்து செல்லும் பொழுது சஃபியாவை அவங்களோடு ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டார்களே ஆனால், சஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களும் சஃபியா அவர்களும் இருந்து ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டார்களே ஆனால் மற்றவர்கள் பார்க்க முடியாதபடி, அப்போ இவங்க இறை தூதருடைய மனைவி, திரையை ஏற்படுத்தலையா, இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அடிமை பெண் என்ற அடிப்படையில் வருவாங்க என்ற அந்த ஹிஜாபை காரணமாக வைத்துத்தான் அந்த ஹிஜாபை போட்டால் நபியுடைய மனைவி, ஹிஜாப் இல்லை என்றால் நபியுடைய மனைவி இல்லை என்று இது போன்ற பல்வேறு செய்திகள் நீங்கள் வரக்கூடிய செய்திகள்லாம் பாருங்க.
மற்ற பெத்த பெண்கள் எல்லாம் முகத்தை அணியாமல் அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் வந்தாங்க. நபியுடைய மனைவிமார்கள் மாத்திரம். ஏன்னா அல்லாஹ் சட்டத்தை அப்படி இறக்கணும். நபியுடைய மனைவிமார்களுக்கு சட்டம் சொல்லும் பொழுது நீங்கள் மற்ற ஆண்கள் ஏதேனும் ஒரு பொருளை அந்த அன்னையர்களிடத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக ஹிஜாபை ஏற்படுத்தி ஆகணும். அந்த பெண்கள் ஹிஜாபை போட்டிருக்கணும், அவங்களை மற்றவங்க பார்க்க முடியாத விதத்தில் இருக்கணும் என்ற அந்த சட்டம் என்பது முழுக்க முழுக்க நபியுடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம்தான். அப்போ இதை விளக்கி பல்வேறு செய்தியை போட்டிருக்கிறோமா? இதில் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, இதெல்லாம் கரெக்டு தான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் பெண்களுடைய ஆடையை பற்றி குறிப்பிடும் பொழுது அதில் அந்த முகத்திரையை ரசூலா குறிப்பிடுறாங்களே, முகத்திரை அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. அப்போ இப்படின்னா மற்ற நேரத்தில் ஒரு பெண் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் என்ற ஒரு கருத்தை தானே தருது, முகத்தை மறைக்கணும் என்ற ஒரு கருத்தை தருதில்லை என்று அதைத்தான் ஒரு பெரிய ஆதாரமாக வைத்து என்ன செய்கிறாங்க, பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஹதீஸ் உண்மையிலேயே எல்லா பெண்களும் கண்டிப்பாக முகத்தை மறைக்க வேண்டும், இஹ்ராமுடைய நேரத்தில் மாத்திரம் மறைக்கக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டதா? இஹ்ராமுடைய நேரத்திலையும் ஒரு பெண்ணை அடுத்தவங்க பார்க்கக்கூடாது தானே? இவங்க ஒரு பெண் அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது என்பதற்காக திரை அமைச்சார். அதில் கூட கண்ணை மாத்திரம் பார்க்கக்கூடிய விதத்தில் வைக்கிறாங்களே, அப்படி அதை எதை வச்சு அப்படி நீங்கள் ஆதாரம் எடுக்கிறீங்க? சஹாபாக்களுடைய கூற்றை வச்சு என்ன செஞ்சுக்கிடுறீங்க? நீங்கள் கண்களை மாத்திரம் ஒரு பெண் வெளிப்படுத்திக்கிடலாம். இன்னைக்கு யார் அதை ஆதரிக்கிறார்களோ, முகத்தை மறைக்க வேண்டும் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் கண்களை மாத்திரம் திறப்பதற்கு கூட சஹாபாக்களுடைய கூற்று, சஹாபாக்கள் எப்படி வழங்கினார்கள் என்பதை தானே காட்டுறாங்க. நம்முடைய மார்க்கம் என்பது இறை தூதர் என்ன சொன்னாங்களோ அதுதான மார்க்கமாக இருக்க முடியும். அப்போ இந்த ஒரு செய்தியை வைத்து, அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் உள்ள அந்த ஒரு செய்தியை வைத்து, அப்போ இந்த இஹ்ராம் நேரத்தில் அணியக்கூடாதுன்னு சொன்னால் மற்ற நேரத்தில் பெண் அணிஞ்சுக்கிடலாம் தானே, அதைத்தானே காட்டுது என்று வாதம் வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் இதை மாத்திரம்தான் சொன்னாங்களா? அதே இஹ்ராமுடைய நேரத்தில் ஆண்களை பற்றி சொல்லும் பொழுது, ஆண்களே நீங்கள் அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் இருக்கும் பொழுது தலைப்பாகை அணியாதீங்க என்று ரசூலா சொன்னாங்க. அப்போ மற்ற நேரத்தில் கண்டிப்பாக தலைப்பாக அணியணும்னு அர்த்தமா? இஹ்ராமுடைய நேரத்தில் தொப்பி அணியாதீங்க என்று சொன்னார்கள். அப்போ மற்ற நேரத்தில் கண்டிப்பாக தொப்பி அணியணும்னு அர்த்தமா? அதே மாதிரி இஹ்ராமுடைய நேரத்தில் நீங்கள் தைக்கப்பட்ட ஆடை அணியாதீங்க என்று ரசூலா சொன்னாங்க. மற்ற நேரத்தில் இப்போ தைக்கப்பட்ட ஆடையை தான் அணியணும். வேஷ்டி எதையுமே தைக்காமல் வச்சிருக்கிறாங்கல்ல வேஷ்டி, அந்த வேஷ்டி அணியக்கூடாதுன்னு அர்த்தமா? அப்போ அங்கே என்ன சொல்லப்படுது? அங்கு சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதலாக சொல்லுகிறார்கள். அப்போ பெண்களும் அங்கே முகத்திரையை பற்றி சொல்லப்படுதுன்னு சொன்னால் மற்ற நேரத்தில் கண்டிப்பாக முகத்திரையை மறைக்க வேண்டும் என்பதல்ல. இன்னும் அதே இஹ்ராமுடைய ஆடையை பற்றி சொல்லும் பொழுது தான் கீழே கால் க்ளோஸை பற்றி சொல்லப்படுது. கால் க்ளோஸ் அணியாதீங்க, செருப்பு அணிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லப்படுது. அப்போ மற்ற நேரத்தில் பெண்கள் சாக்ஸ் அணிஞ்சு தான் இருக்கணும் என்று அர்த்தமா? அப்போ அந்த ஹதீஸில் உள்ள மற்ற விஷயங்களை எதை காட்டுகிறது? இதை இஹ்ராமுடைய நேரத்தில் எது தடுக்கப்பட்டதாக இருக்குதோ மற்ற நேரத்தில் கண்டிப்பாக மறைக்கணும் என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல என்பது அதில் தொடர்புடைய மற்ற செய்தியில் வச்சு பார்க்கும்போதே விளங்குது. சரி, இப்போ இதை எப்படி புரிகிறது? இன்னைக்கு ஒரு பெண்மணி முகத்தில் ஏதோ காயம் பெற்றுச்சு, காயத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க, மறைக்கிறாங்க. தப்பு இல்லை. அதே இன்னைக்கு ஆண்களே செய்யத்தானே செய்வாங்க. ஒரு ஆளுக்கு கை உடஞ்சிருச்சுங்க, கையில் தொட்டில் கட்டுற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, தொட்டில் கட்டுற மாதிரி போட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு மேலே ஒரு துண்டை போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணிற்கு முகத்தில் ஏதோ ஒரு தோற்றம், ஒரு விகாரமான ஒரு தோற்றம் இருக்கிறது என்று நினைத்து இது போன்ற காரியங்களுக்காக ஒரு பெண் மறைக்கிறாங்க. இங்கே இஹ்ராமுடைய நேரத்தில் அந்த மாதிரி இப்படித்தான் எடுக்க வேண்டுமே ஒழிய, அப்போ கண்டிப்பாக மறைத்தாக வேண்டும் என்ற ஒரு அனுமதி கொடுப்பதாக இருந்தால், அல்லது மற்ற பெண்களும் முகத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் மறைக்காமல் வந்தாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முகத்தை மறைக்காத பெண்களை கண்டிக்கவில்லையே. அந்த முகத்தை மறைக்க வேண்டும் என்பது முழுக்க முழுக்க நபியுடைய மனைவிமார்களை மாத்திரம் சொல்லப்பட்ட சட்டமாக இருந்தது. அப்போ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இப்போ மற்ற நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு முகம் விகாரமாக இருக்குது, காயப்பட்டிருக்கு, அடிபட்டிருக்குது, அதை மறைப்பதற்காக ஒரு துணியை பயன்படுத்துகிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு துணியாகத்தான் அந்த செய்தியில் சொல்லப்படுதே ஒழிய அதை காரணமாக வைத்து அந்த நேரத்தில் அணியக்கூடாதுன்னு சொன்னால் மற்ற நேரத்தில் முகத்திரை அணியணும் என்ற கருத்திற்காக அது சொல்லப்படலை. அது அதில் உள்ள மற்ற விஷயங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்படக்கூடிய அந்த கால் உரையாக இருக்கட்டும், ஆண்களுக்கு சொல்லப்பட்ட தைக்கப்பட்ட சட்டையாக இருக்கட்டும், தலைப்பையாக இருக்கட்டும், தொப்பியாக இருக்கட்டும், அதை வைத்து பார்க்கும் பொழுதே இதற்கு நமக்கு அற்புதமான ஒரு விளக்கம் கிடைக்குது. அப்போ இதுதான் அதனுடைய விளக்கம். இது திருக்குறான்ல 10வது அத்தியாயத்தில் 92வது வசனத்தில் ஃப்ரௌனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவனை ஒரு அத்தாட்சி ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போவும் கூட ராயல் மம்மீஸில் அவனுடைய உடல் இருக்கப்படுறதா சொல்கிறாங்க. ஆனால் அது ஃப்ரௌனுடைய உடலே கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்க முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு ஃபிரௌனுடைய உடலாக மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்கல்ல, அது இன்றைக்கு ஃபிரௌனுடைய உடல் என்று மக்கள் சொல்லும் பொழுது, நம்ம கூட ஆரம்பத்தில் பேசும்பொழுது அதை தான் பேசுகிறோம். நம்மளுடைய ஜமாத்தில் கூட அறிஞர்கள் பேசும் பொழுது குர்ஆன் வசனத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு கரெக்டாக வச்சிருக்குது, குர்ஆன் வசனம் எந்த அளவுக்கு 100% நிரூபணமாகுது என்பதை பற்றி பேசும் பொழுது நம்ம அறிவியல் சான்றுகளில் கூட ஏதோ ஒரு சான்றாக வச்சுருந்தோம்.
ஃபிரௌனுடைய உடல் என்று வரக்கூடிய அந்த விஷயத்தை இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, அதையும் நம்ம மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தற்பொழுது அது வந்து ஃபிரௌனுடைய உடலே இல்லை என்ற ஒரு கருத்தை நாம் சொல்லுகிறோம். அப்போ அது ஃபிரௌனுடைய உடல் என்று மக்கள் சொல்கிறாங்களே, இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்குறாங்க. இதனுடைய விளக்கம் என்னென்னா, அது வந்து குர்ஆனில் உள்ள அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஆரம்பத்தில் பேசணும். அல் யோமன் நஜ்ஜி கபி பதனிக்க லிமன் ஹல்ஃபக ஆயா, இன்றோடு இதுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம், உம்முடைய உடலோடு பாதுகாப்போம். தமிழாக்கத்தில் மொழியாக்கம் பண்ணோம், உடலோடு பாதுகாப்போம், உடலோடு பாதுகாப்போம் என்று அப்படி பாதுகாப்போம் என்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம செஞ்சுருந்தோம். எதுக்கு காரணம் என்னென்னா, ஆரம்பத்திலேருந்து என்ன செய்கிறாங்க, அப்படி எகிப்து மியூசியத்தில் ஃபிரௌனுடைய உடல் இருக்குது, ஃபிரௌனுடைய உடல் இருக்குன்னு சொல்லி வந்தாங்கல்ல, அதையே நாம் நம்பி என்ன செய்கிறோம், அந்த குர்ஆன் வசனங்களுக்கு அர்த்தம் வைக்கும்போது கூட இப்படி அர்த்தம் வைக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த சயின்ஸ் ரீதியான சில விளக்கத்தை பெற்று அடுத்து குர்ஆன் வசனத்தை நீங்கள் வழங்கிக்கிட்டால் நம்ம ஈஸியாக இருக்கும். இறைவனே ஒரு உடலை பாதுகாக்கிறதா இருந்தால் அதற்குன்னு தனியான கெமிக்கல் தேவையா? இன்னைக்கு மம்மி கூடுகள்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, எகிப்தில் மற்ற மன்னருடைய உடலை பாதுகாக்கிறாங்க. மம்மி கூடுனா என்ன, ஒரு ஆள் இறந்த உடனே அவருடைய உடலில் இருந்து அந்த துர்நாற்றம் தரக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் நீக்கிடுவாங்க. குறிப்பாக அந்த குடல்லாம் இருக்குது இல்லை, வயிற்றில் அந்த குடல் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் துர்நாற்றம் வரும். அந்த துர்நாற்றத்தை எல்லாம் நீக்கி அதற்கு தேவையான ரசாயனத்தை கலந்து அதை பாதுகாக்க வேண்டிய முறையில் பாதுகாத்தால் இன்றைக்கு பழங்காலத்தில் இறந்தவங்களை கூட என்ன செய்யலாம், அவங்களுடைய உடலை என்ன செய்யலாம், இன்னைக்கு மற்ற மக்களுக்கு காட்டக்கூடிய விதத்தில் அதைத்தான் மம்மி கூடுன்னு என்ன செய்வாங்க, பெரிய பிரம்மீடை கட்டி அந்த பிரம்மீடுக்குள்ளே இப்படி அவங்களுடைய வயிற்றில் உள்ள குடல்களை எல்லாம் வெளியே எடுத்து ரசாயனத்தோடு பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. இது மனிதனால் இதைத்தான் செய்ய முடியும். ஏன், மனிதன் வந்து பலவீனத்திற்கு உட்பட்டவன். அவன் ஒன்றை பாதுகாப்பதாக இருந்தால் அதற்குரிய ரசாயனத்தை வைக்கணும். அதுவும் குறிப்பிட்ட வருடங்கள் வருதான், கியாமத்தினால் வரை அந்த உடலை பாதுகாக்க முடியும் என்ற உத்தரவாதம் கூட மனிதனுடைய பாதுகாப்பில் கொடுக்க முடியாது. ஆனால் இறைவன் ஒன்றை பாதுகாப்பதாக இருந்தால் அது மனிதனுடைய பாதுகாப்பு மாதிரியா? இறைவனுடைய பாதுகாப்பில் எந்த ஒரு குறையும் இருக்காதில்ல. இறைவனுடைய பாதுகாப்பில் ரசாயனம் தேவையா? இறைவனுடைய பாதுகாப்பில் இன்ன பிற பொருட்கள் தேவையா? அப்போ இறைவனுடைய பாதுகாப்பில் எந்த ஒன்றும் தேவையில்லை. அப்போ ஃபிரௌனுடைய உடல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உடலை எதுக்கு கண்ணாடி அறைக்குள்ளே வைக்கணும்? இன்னும் சொல்ல போனா அந்த உடலை நாம் பார்த்தால் இது இறைவனால் பாதுகாக்கப்பட்ட மாதிரி இருக்குதா அல்லது இறைவனால் பாதுகாக்கப்படாத மாதிரி இருக்குதா? அல்லாஹ் பாதுகாத்தா எப்படி இருக்கும் தெரியுமில்ல, ஒரு ஆள் வாழும் பொழுது எப்படி இருந்தாரோ அதே உசிர்மத்தில் இருக்காதே ஒழிய உடல் அப்படியே இருக்கணும். வாழும்போது எப்படி இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, கை கால் இருக்குது, சதை இருக்குது, தோல் இருக்குது, இவ்வளவு வம்சம் இருக்குது இல்லை. அப்ப இதே மாதிரி இறைவன் பாதுகாப்பதாக இருந்தால் எல்லா அம்சம் அந்த உடல் அப்படியே இருக்கணுமே. இறைவன் அந்த வாரத்தில் பதனிக்க என்று சொல்லுகிறானே, பதன் என்று சொன்ன ஒட்டுமொத்த உடலையும் சேர்த்து சொல்லுமே. அப்ப இன்னைக்கு ஃபிரௌனாக சொல்லப்படுகிறவன் அது இறைவன் பாதுகாத்த ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்குதா? அதில் எங்கே சதை இருக்குது? சதை இல்லாமல் வெறும் எலும்பு கூடாகத்தானே இருக்குது. அப்போ ஒரு எலும்பு கூடாக இருக்கிறது இது இறைவனுடைய பாதுகாப்பாக ஆகாது. இது ஏதோ மனிதர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதில் கூட இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, நிறைய ஒரு அழிவு வர்ற மாதிரி இருக்குது என்பதை உணர்ந்து நிறைய ரசாயனங்களை கூட அதில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இறைவனுடைய பாதுகாப்பிற்கு இது போன்ற ரசாயனங்கள் தேவையில்லை. அப்போ இது இறைவன் பாதுகாக்கிற மாதிரி இல்லை என்பது ஒரு அடிப்படை. இன்னும் அந்த குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரியணும். என்ன அர்த்தம்? அல் யௌமனு நஜ்ஜீக, அது நாம் இன்றைய தினம் உம்மை காப்பாற்றுவோம், பாதுகாத்தோம். நம்ம கூட ஆரம்பத்தில் அப்படித்தான் மொழியாக்கம் பண்ணோம். ஆனால் நஜ்ஜா என்ற அந்த வார்த்தையை சொன்னால் காப்பாற்றுதல் என்ற அர்த்தம். இதை ஃபிரௌனுடைய காலத்திலேயே ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஃபிரௌனுடைய மனைவி, அவங்க வந்து சொர்க்கத்திற்குரியவங்க தான். அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன செய்யறான், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு இவங்களை ஒரு முன்னுதாரணமாக சொல்றான். முன்னுதாரணமாக சொல்லும் பொழுது அவங்க செஞ்ச ஒரு தியாகத்தையும் அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அவங்க அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, இறைவா எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை, என்னுடைய கணவன் இன்னைக்கு பெரிய மன்னன் தான், நான் இந்த மன்னனுக்கு மனைவியாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், ஆனால் உலகத்தில் உள்ள இன்பங்கள் எனக்கு தேவையில்லை, எனக்கு மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு வீடு வேணும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய கூட்டத்தாரிடமிருந்தும் என்னை நீ பாதுகாத்துரு. அந்த நஜ்ஜி என்ற வார்த்தை, இந்த நஜ்ஜான்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது, அதில் உள்ள அந்த வார்த்தை பதத்தை தான் அந்த ஃபிரௌனுடைய மனைவி பயன்படுத்துகிறார்கள். வ நஜ்ஜி, நீ என்னை இறைவா நீ காப்பாற்றி விடு. அந்த ஃபிரௌனுடைய கொடுமை இருக்குதே, ஃபிரௌனுடைய கொடுமைகளிலிருந்து என்னை காப்பாற்றி விடு. அப்போ அந்த நஜ்ஜா என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? காப்பாற்றுதல் என்ற அர்த்தம். அப்போ இதை வச்சு நீங்கள் அர்த்தம் வைங்க. அல் யௌம, இன்றைய தினம், நு நஜ்ஜீக பி பதனிக்க, உம்மை உம்முடைய உடலோடு பாதுகாப்போம். சும்மா பாதுகாத்துற மாட்டோம். இப்போ நீ வாழும்போது எப்படி உடலோடு இருந்தியோ அதே உடலோடு நம்ம என்ன செய்வோம், உம்மை பாதுகாப்போம். லிமன் ஹல்ஃபகாயா, உமக்கு பின்னாடி இருக்கிறாங்கல்ல
உமக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு அத்தாட்சிக்காக உம்மை உமது உடலோடு நாம் காப்பாற்றுவோம். அப்போ அல்லாஹ் தாலா காப்பாற்ற மேட்டரை பற்றி தான் பேசுகிறான். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குது? மற்றவர்கள் எல்லாம் அந்த கடலிலே அழியும் பொழுது ஃபிரௌன் மாத்திரம் அந்த கடலிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். அது கூட எதுக்கு? லிமன் ஹல்ஃபகாயா, மற்றவங்களுக்கு ஒரு படிப்பனை. என்ன படிப்பனை? எவ்வளவு ஆட்டம் போட்டான். ஆனால் ரப்புக்கும் அலா, நான் தான் அகிலத்திற்கெல்லாம் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன், மற்ற ஏக இறைவனை வணங்கிய மக்களை கொடுமைப்படுத்தியவன். இன்றைக்கு படைபட்டாளங்கள் எல்லாம் மூழ்கி தன்னந்தனியாக இவன் விடப்பட்டிருக்கிறானே, இவனை காப்பாற்றுவதற்கு, இவனுக்கு உதவி செய்வதற்கு இன்னைக்கு ஒரு நாதியும் இல்லாமல் இருக்குதே. அப்போ இப்படிப்பட்ட அசத்தியவாதிகளும் இப்படித்தான் கடைசி நேரத்தில் ஆகுவாங்க என்ற ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த அழிவிலிருந்து மற்றவனுடைய படைபட்டாளங்கள் அழிந்தாலும் அதிலே ஃபிரௌனை இறைவன் அழிய விடாமல் இறைவன் பாதுகாத்து கொண்டு வருகிறான். எப்போ அழிக்கப்பட்டான் என்ற தகவல் என்ன செய்யப்படலை, மற்ற செய்திகள் எதுவுமே குரானில் சொல்லப்படலை. அப்போ அப்படி கொண்டு வரப்பட்டவன் எங்கேயோ என்ன செய்யப்பட்டிருக்கிறான், அழிக்கப்பட்டிருக்கிறான் என்று தான் நம்ம புரிய முடியுமே ஒழிய அந்த உடலை வைத்து அது இறைவன் பாதுகாத்ததாக சொல்ல முடியாது. இன்னும் அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை வைத்து அது பாதுகாத்தல் என்ற வார்த்தையை சொல்லலை, அதில் காப்பாற்றுவது என்ற வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. அதுவும் உடலோடு சேர்த்து உண்மை காப்பாற்றுவோம் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்போ இவ்வளவு அம்சங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஃபிரௌன் என்பவன் அந்த நிகழ்வின் பொழுது மற்றவர்கள் அழிந்தாலும் இறைவன் இவனுக்கு அழிவை தராமல் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு படிப்பனையாக, எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் கடைசி அவங்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு படிப்பனைக்காக இறைவன் அவனை என்ன செஞ்சிருக்கிறான்? ஃபிரௌனை மாத்திரம் உயிரோடு காப்பாற்றி விட்டு அடுத்து ஒரு அழிவை தந்திருக்கிறான் என்று தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை புரிய முடியும். அதற்கு இந்த சயின்ஸ் விஷயங்கள் கூட கூடுதல் சான்றாக இருக்குது. அல்லாஹ்